ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நான் தான் ஆதில் பேக், இந்தியன் எக்கனாமி ஃபேக்கல்ட்டி. பட் இன்னைக்கு நம்ம ஜியாகிரஃபி வீடியோ தான் பார்க்க போகிறோம். ஜியாகிரஃபி வீடியோவில் இன்னைக்கு நம்ம பார்க்கக்கூடிய டாபிக் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, த மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் அண்ட் மோஸ்ட் டிபேட்டட் டிஸ்கஸ்டு டாபிக் வித் ரெஸ்பெக்ட் டு ஜியாகிரஃபி, தட் இஸ் எல் நீனோ. ஸோ எல் நீனோனா என்ன, லா நீனானா என்ன, எல் நீனோ மொடோக்கினா என்ன, என்சோ, இந்தியன் ஓஷன் டைபோல், மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ், இந்த மாதிரி இந்த ஓஷியன் அட்மாஸ்பியரிக் ஃபினாமினன்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இது நிறைய பேருக்கு வந்து அண்டர்ஸ்டாண்டிங்கில் டிஃபிகல்ட்டி இருக்குது, புரியல. அதே மாதிரி எக்ஸாமில் வந்து டயக்ராம்ஸ் வரைகிறப்போ எது வரைகிறதுன்னு தெரியல அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அந்த ப்ராசஸை சிம்பிளிஃபை பண்ணுறது தான் இன்னைக்கு செஷனுடைய அல்டிமேட் எய்ம். ஓகே, ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ நான் ஆல்ரெடி இன் டீட்டெயில்டு வந்து இந்தியன் எக்கனாமியோடைய ப்ரிலிம்ஸ் அண்ட் இந்தியன் எக்கனாமியோட மெயின் சீரீஸை வந்து டிஸ்கஸ் பண்ணி ஒரு ஃபுல் பிளேலிஸ்ட் வந்து உருவாக்கியிருக்கேன். ஸோ அதே மாதிரி I'll attach the link of that playlist in the description, and I have also made 6 other geography videos which you can see. ஸோ இன்னைக்கு நம்ம வந்து எல் நீனோ லா நீனா வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ வித் திஸ் வில் பி கம்ப்ளீட்டிங் தி கிளைமேட்டாலஜி சீரீஸ். ஸோ ஆல்ரெடி நான் வந்து ஜியாகிரஃபியில் ஏகப்பட்ட வீடியோஸ் ஃபார் கிளைமேட்டாலஜி போட்டிருக்கேன். ஸோ அட்மாஸ்பியர்னா என்ன, ஹீட் வேவ்ஸ்னா என்ன, ப்ரெஷர் பெல்ட்ஸ்னா என்ன, லோக்கல் விண்ட்ஸ்னா என்ன, ஆல் திஸ் திங்ஸ் ஹவ் பின் டிஸ்கஸ்டு. கிளைமேட்டாலஜியோட கோர் கான்செப்ட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். வித் ரெஸ்பெக்ட் டு மெயின்ஸ் ஆன்சர் ரைட்டிங் ஆல்சோ ஹவ் டிஸ்கஸ்டு. ஸோ சைக்ளோன்ஸாக இருக்கட்டும், ஆர் இந்த லோக்கல் விண்ட்ஸ், ஜெட் ஸ்ட்ரீமாக இருக்கட்டும், மான்சூன்ஸாக இருக்கட்டும், ஒரு மெயின்ஸ் கொஸ்டின் வந்தால் எப்படி அது ஆன்சரில் மான்சூன் பற்றி எழுதுறதுங்கிறத பற்றி ஐ வுட் ஹவ் டிஸ்கஸ். ஸோ கோ அண்ட் சி திஸ் ஜியாகிரஃபி பிளேலிஸ்ட் ஆல்சோ. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா என்சோ. என்சோனா எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன். ஸோ எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷனில் மொத்தம் 3 ஃபேஸ் இருக்குது. நார்மல் ஃபேஸ், எல் நீனோ ஃபேஸ் அண்ட் லா நீனா ஃபேஸ். அதுக்கப்புறம் 4வதா எல் நீனோ மொடோக்கி அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ அதை பற்றி எல்லாம் டீட்டெயில்டாக பார்த்துடலாம். அதுக்கப்புறம் இந்தியன் ஓஷன் டைபோல்னா என்ன. ஸோ காப்பி எல் நீனோ இன் ஃப்ரம் பெசிபிக் ஓஷன் அண்ட் பேஸ்ட் இட் இன் தி இந்தியன் ஓஷன். அவ்வளோதான், காப்பி பேஸ்ட் தான். அதான் வந்து இந்தியன் ஓஷன் டைபோல். அதே மாதிரி ஒரு ஃபினாமினன். மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது வந்து இட் இஸ் அ சிமிலர் கைண்ட் ஆஃப் திங் விச் இஸ் ஹேப்பனிங் இன் தி ஈக்குவட்டோரியல் ட்ராபிக்ஸ். ஸோ இதை பற்றி எல்லாம் எனக்கு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் பார்த்துடலாம். ஸோ ஃபர்ஸ்ட் என்சோ, அதாவது எல் நீனோ சதர்ன் ஆசிலேஷன்ஸ்னா என்ன அப்படிங்கிறது பார்த்துடலாம். ஸோ என்சோ இஸ் அ ரெக்கரிங் காம்ப்ளெக்ஸ் ஓஷன் அட்மாஸ்பியரிக் ஃபினாமினன். ஸோ எந்த ஒரு கொஸ்டின் எடுத்தாலும் நம்ம டெஃபினிஷன் ஃபர்ஸ்ட் எழுதிடணும். ஸோ இது என்னதுன்னா ரெக்கரிங்னா என்ன, திரும்ப திரும்ப நடக்குது. ரெக்கரிங் காம்ப்ளெக்ஸ், ஸோ இட் இஸ் வெரி காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். ஸோ ரெக்கரிங் திரும்ப திரும்ப நடக்குது, ரொம்ப காம்ப்ளெக்ஸான ஒரு ஃபினாமினன் வித் ரெஸ்பெக்ட் டு பெசிபிக் ஓஷன். இட் இஸ் அன் இன்ட்ராக்ஷன் ஆஃப் ஓஷன் அண்ட் அட்மாஸ்பியர் இன்வால்விங் டெம்பரேச்சர் சேஞ்சஸ் இன் தி வாட்டர்ஸ். வாட்டரோட டெம்பரேச்சர் மாறுது ஆஃப் தி ஈஸ்டர்ன் அண்ட் சென்ட்ரல் டிராபிக் பெசிபிக் ஓஷன். ஸோ பெசிபிக் ஓஷனோட ஈஸ்டர்ன் சைட்லையும், அதாவது ஈஸ்டர்ன் சைட்லையும் சென்ட்ரல்லையும் இருக்கிற வாட்டர் உடைய டெம்பரேச்சர் வந்து மாறுது. அண்ட் சேஞ்சஸ் இன் தி பேட்டர்ன்ஸ் ஆஃப் அப்பர் அண்ட் லோவர் லெவல் ஆஃப் தி விண்ட்ஸ். இது மேலே இருக்கிற விண்ட் சர்க்குலேஷன் பேட்டர்னும் மாறுது. சி லெவல் ப்ரெஷர் மாறுது. அண்ட் ட்ராபிக்கல் ரெயின் அக்ராஸ் தி பெசிபிக் பேசின். ஸோ எங்கே மழை பெய்யுது அப்படிங்கிறது மாறுது. இது எல்லாமே மாறுது. ஸோ டெம்பரேச்சர் ஆஃப் தி ஈக்குவட்டோரியல் பெசிபிக் மாறுது, ஏர் சர்க்குலேஷன் பேட்டர்ன் மாறுது, அதே மாதிரி எங்கே மழை பெய்யுது. ஸோ எப்பவுமே வெஸ்டர்ன் பெசிபிக்ல தான் மழை பெய்யும், அது ஈஸ்டர்ன் பெசிபிக்லேயே மாறுது. ஸோ இந்த மாதிரியான ஒரு சேஞ்சஸ் இன் தி ஓஷன் அட்மாஸ்பியரிக் சிஸ்டம் விச் இஸ் ரெக்கரிங் அப்படிங்கிறது தான் வந்து என்சோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த என்சோ அப்படிங்கிறதுல வந்து மொத்தம் வந்து 3 ஃபேஸ் இருக்கு. ஸோ எல் நீனோ ஃபேஸ், லா நீனா ஃபேஸ் அண்ட் நார்மல் ஃபேஸ். ஸோ பொதுவாக அது எப்படி இருக்கும் அப்படின்னா, இது வந்து ஒரு ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ நார்மல் கண்டிஷன்ஸ்ல எப்பவுமே இருக்கும். நார்மல் கண்டிஷன்ஸ்ல இருந்து அது திடீர்னு எல் நீனோ ஃபேஸுக்கு போகும். ஓகே, எல் நீனோ ஃபேஸ்ல போய் இருந்துட்டு இதுல வந்து ஒரு 1 to 1.5 இயர்ஸ் இருக்கும். ஸோ இருந்துட்டு திரும்ப எல் நீனோல இருந்து நார்மலுக்கு ரிட்டர்ன் ஆகும். ரிட்டர்ன் ஆயிட்டு நார்மல் ஃபேஸ்ல இருந்து அப்படியே வந்து இன்டென்சிஃபை ஆகி லானினா போகும். ஓகே, லானினா இஸ் நத்திங் பட் தி இன்டென்சிஃபைட் நார்மல் கண்டிஷன்ஸ். ஸோ திரும்பி லானினாலேருந்து நார்மல் வந்து திரும்ப எல்னினோ போகும். ஸோ இப்படி நார்மல், எல்னினோ, நார்மல், லானினா, இந்த மாதிரி ஒரு ஆசிலேஷன். ஸோ இந்த மாதிரி லானினால வந்து ஒரு 1 இயர் இருக்கும். ஸோ இந்த மாதிரி வந்து இந்த ஆசிலேஷன்ஸ் பிட்வீன் தி எல்னினோ அண்ட் லானினா வித் தி நார்மல் ஃபேஸ் இஸ் கால்ட் அஸ் என்சோ. எல்னினோ, லானினா சதர்ன் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். எல்னினோ சதர்ன் ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு சொல்றோம். ஓகே, ஸோ இந்த என்டையர் சைக்கிள் வந்து ரஃப்லி வந்து ஒரு சில டைம் வந்து ஷார்ட்டா 2 இயர் சைக்கிள்லேயே முடிஞ்சிடும். சம்டைம்ஸ் வந்து இட் வில் எக்ஸ்டெண்ட் அப் டு 11 இயர்ஸ் ஆல்சோ. 11 இயர் சைக்கிளாகவும் போகும். ஸோ 11 to 12 இயர் சைக்கிளாகவும் போகும். ஸோ இந்த மாதிரி வந்து இட் இஸ் ஸ்ட்ரெச்சிங் ஃப்ரம் 2 to 12 இயர்ஸ் ரஃப்லி. இட் சேஞ்சஸ் ஃப்ரம் ஃபினாமினன் டு ஃபினாமினன். ஸோ அந்த மாதிரி வந்து மாறிக்கிட்டே இருக்கிறது தான் வந்து நம்ம ஆசிலேஷன். இப்படி ஆசிலேட் ஆகுதுல, ஃபர்ஸ்ட் நார்மலில் இருக்குது, அது எல்னினோ ஆகுது, எல்னினோலேருந்து திருப்பி நார்மலாக லானினாக்கு போகுது, திரும்ப வந்து நார்மலாக எல்னினோக்கு போகுது. இந்த ஆசிலேஷன்ஸ் இன் தி conditions of the equatorial Pacific is called as southern oscillations. ஓகே, ஸோ இந்த சதர்ன் ஆசிலேஷன்ஸ் பற்றி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதே மாதிரியான ஆசிலேஷன்ஸ் இந்தியன் ஓஷன்லேயும் இருக்குது. அதை வந்து நம்ம
இந்தியன் ஓஷனில் இருக்கிற ஆசிலேஷன்ஸ் அப்படின்னு பார்ப்போம். அதுதான் வந்து இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு பார்ப்போம். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ எல்னினோ அண்ட் லானினா எபிசோட் சம்டைம் லாஸ்ட் ஃப்ரம் 9 to 12 months. ஸோ ஒரு எபிசோடும் 9 to 12 months வரைக்கும் இருக்கலாம். அண்ட் சம்டைம்ஸ் ப்ரொலாங்ட் ஆல்சோ ஃபார் மெனி இயர்ஸ் ஆல்சோ அப் டு 12 years வரைக்கும் கூட அது போகும். ஓகே, ஸோ இந்த மாதிரி ஒரு சைக்கிளில் வந்து அது கண்டினியூஸாக தொடர்ந்துக்கிட்டே இருக்குது. ஆன் அண்ட் ஆவரேஜ் வந்து இது வந்து 7 year சைக்கிள் தான் வந்து ஃபாலோ பண்ணும். 7 வருஷத்துக்கு ஒரு சைக்கிள் வச்சிருக்கு. ஸோ மேக்ஸிமம் சைக்கிள் 12 years வரைக்கும் போயிருக்கு. மினிமம் சைக்கிள் வந்து 2 yearsலேயே முடிஞ்சிருக்கு. ஸோ 2 yearsலேருந்து 12 years வரைக்கும் அது போகும். ஆவரேஜாக வந்து எடுத்து பார்த்தீங்கன்னா 7 yearsல வந்து முடிஞ்சிருக்கு. இதுதான் வந்து எல்னினோ. அதனால தான் எல்னினோட ஆவரேஜ் டியூரேஷன் வந்து 7 years அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, இப்போ நம்ம இந்த ஃபினாமினனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். இந்த ஃபினாமினனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு பொதுவாக எல்லாரும் வந்து கேட்குற முதல் விஷயம் என்னதுன்னா டயக்ராம். ஸோ டயக்ராம் வரையும் போது நம்ம ஸ்பெசிஃபிக் ஓஷனை வரைய போகிறோம். ஸோ ஸ்பெசிஃபிக் ஓஷனை வரையும் போது ஃபஸ்ட்டு வந்து நம்ம ஸ்பெசிஃபிக் ஓஷனை ஃபுல்லாக அப்படியே டிட்டோவாக வரைஞ்சிட முடியாது. ஸோ நம்ம ஃபஸ்ட்டு வந்து நம்ம வந்து என்ன பண்ணுறோம்னா ஆஸ்திரேலியாவையும் சவுத் அமெரிக்காவையும் ஒழுங்காக வரைஞ்சி. ஸோ ஆஸ்திரேலியாவையும் சவுத் அமெரிக்காவையும் வரைஞ்சிட்டு நம்ம என்ன பண்ணுறோம், ஈக்குவேட்டரை வரைஞ்சிடும். ஸோ கிட்டத்தட்ட ஈக்குவேட்டர் வந்து இங்கே தான் இப்படி பாஸ் ஆகுது. ஸோ ஈக்குவேட்டரை வந்து நம்ம வரைஞ்சிடறோம். ஸோ இந்த ஈக்குவேட்டோரியல் ரீஜனில் இருக்கிற ஒரு சேஞ்ச் இன் பேட்டர்ன் தான். ஸோ இந்த அளவுக்கு சிம்பிளாக டயக்ராம் வரைஞ்சா கூட போதும். ஓகே, இங்கே வந்து நீங்கள் வந்து சைனாவை போட்டுட்டு இப்படி சிம்பிளாக இங்கே தான் இந்தோனேஷியா, இது ஆஸ்திரேலியா, இது சவுத் அமெரிக்கா. ஓகே, இப்போ இதில் இதுதான் வந்து பெசிபிக் ஓஷன். இந்த பெசிபிக் ஓஷனில் இதுதான் வந்து ஈஸ்டர்ன் பெசிபிக், இது வந்து வெஸ்டர்ன் பெசிபிக். ஓகே, நீங்கள் வந்து அதை கிளியராக புரிஞ்சுக்கணும். இது வெஸ்டர்ன் கோஸ்ட் ஆஃப் சவுத் அமெரிக்கா, ஆனால் பெசிபிக் ஓஷனோட ஈஸ்ட், இது பெசிபிக் ஓஷனோட வெஸ்ட். ஸோ இப்போ நார்மல் கண்டிஷன்ஸில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எப்போவுமே வந்து there will be a low pressure formed in the western Pacific and high pressure formed in the eastern Pacific. ஸோ ஈக்குவேட்டோரியல் ரீஜனில் இந்த ஈக்குவேட்டர் கிட்ட இங்கே ஒரு ஹை ப்ரெஷர், இங்கே ஒரு லோ ப்ரெஷரும் ஃபார்ம் ஆகும். இதுதான் வந்து நார்மல் கண்டிஷன். ஸோ இந்த லோ ஹைவோடைய ஆசிலேஷன்ஸ் தான் வந்து நம்ம எல்னினோன்னு சொல்கிறோம். ஸோ இந்த மாதிரி ஒரு சிம்பிள் டயக்ராம் வந்து நீங்கள் எக்ஸாமில் வரைஞ்சாலே போதும். ஓகே, மோர் தென் இனஃப் தான். ஸோ இந்த மாதிரி சிம்பிளிஸ்டிக்காக வரைங்க. இந்த மாதிரி ஒரு பேட்டர்னில் 3 டயக்ராம். ஸோ வந்து நார்மலுக்கு ஒரு டயக்ராமு, எல்னினோக்கு ஒரு டயக்ராமு, லானினாக்கு ஒரு டயக்ராம்னு 3 டயக்ராம். ஸோ 10 மார்க்கில் கேட்டிங்கன்னா நீங்கள் வந்து வெறும் வந்து நார்மலையும் எல்னினோ மட்டும் வேணால் வரைஞ்சிக்கலாம். இல்லைனா வந்து எல்னினோவை லானினா மட்டும் 2 டயக்ராம் போட்டுக்கலாம். 15 மார்க்கில் கேட்டால் 3 டயக்ராமும் போடுங்க. ஸோ டயக்ராம் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஸோ எத்தனை டயக்ராம் வரைகிறோங்கிறது டிபெண்ட்ஸ் ஆன் தி ஹவு மச் மார்க் தி கொஸ்டின் இஸ் பீங் ஆஸ்க்ட். ஸோ இந்த எல்னினோ ப்ராசஸை வந்து நம்ம வந்து சிம்பிளாக வந்து வி கேன் அண்டர்ஸ்டாண்ட் வித் ரெஸ்பெக்ட் டு சிம்பிள் ஸ்டெப்ஸ். ஓகே, ஸோ டக்குன்னு இப்படி ஆஸ்திரேலியாவும் சவுத் அமெரிக்கா இப்படி வரைஞ்சிட்டு, ஸோ இங்கே வந்து ஒரு ஐலாண்டை போட்டுட்டு ஈக்குவேட்டரை வரைஞ்சிடலாம். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. இவ்வளோதான் டயக்ராம். ஸோ இங்கே வந்து நீங்கள் வந்து லேபிள் பண்ணும்போது பெசிபிக் ஓஷன் அப்படின்னு லேபிள் பண்ணிடலாம். ஸோ இதுதான் வந்து டயக்ராமுக்கு. ஸோ நான் இன்னும் டீட்டெயில்டான டயக்ராம் காட்டுறேன். இதுக்கப்புறம் வந்து அடுத்த கொஸ்டின் என்ன வருது அப்படின்னா, ஆன்சர் ரைட்டிங்கில் என்னென்ன பாயிண்ட்ஸ் எழுதணும் அப்படிங்கிறது வருது. நான் இப்போ இந்த என்டையர் ஃபினாமினையும் 7 ஸ்டெப்பில் எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். ஸோ அந்த 7 ஸ்டெப்பு தான் ஆன்சர் ரைட்டிங்கும் கைடு. ஓகே, இந்த 7 ஸ்டெப் மட்டும் ஞாபகம் வச்சுருங்க. ஆன்சர் ரைட்டிங் அதான் கைடு. ஸோ இன்னொரு முக்கியமான டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, லைக் நம்ம எல்லா ஜியோகிராஃபி வீடியோலையும் பார்க்குற மாதிரி எல்னினோ, இந்தியன் ஓஷன் டைபோல், மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் இது எல்லாமே வந்து இன்னும் 100% முழுமையாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணப்படவில்லை. இது எல்லாமே பேசிக் லெவல் அண்டர்ஸ்டாண்டிங்ஸில் தான் இருக்குது, இன்னும் ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ ஹவு இட் ட்ரிகர்ஸ் அண்ட் ஹவு இட் திஸ் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிற அந்த கொஸ்டின் இல்லாமல் வாட் ஹேப்பன்ஸ் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். என்ன நடக்குதுன்னு தெரியுது, ஆனால் எப்படி நடக்குது அப்படிங்கிற ரிசர்ச் தான் இன்னும் கண்டுபிடிச்சிக்கிட்டு இருக்காங்க. ஸோ நம்ம என்ன நடக்குது அப்படிங்கிறத இங்கே படிக்க போகிறோம். என்ன நடக்குதுன்னு சொல்கிறாங்களோ அதை அப்படியே வந்து படிச்சுட்டு போயிடலாம். அது எப்படி நடக்குது அப்படிங்கிறதுல கொஸ்டினை நம்ம ரைஸ் பண்ணாமல் என்ன நடக்குதுங்கிறத மட்டும் பார்த்துட்டு போயிடுங்க. ஏன்னா எப்படி நடக்குதுங்கிறத வந்து இன்னும் வந்து ரிசர்ச் பண்ணிக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த தெளிவோட படிச்சிங்கன்னா ஜியோகிராஃபி புரிஞ்சிடும். அவ்வளோதான். அதனால தான் ஜியோகிராஃபியில் இருக்கிற ஒரு இஷ்யூவே இதுதான். ஏன்னா இதெல்லாம் ரிசர்ச்சில் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் சிஸ்டம் இஸ் பீங் ஃபார்ம். இதான் வந்து ஸ்டெப் 1. ஸோ ஸ்டெப் 1 என்ன அப்படின்னா, பொதுவாக ஈக்குவேட்டர் ரீஜனில் நமக்கு இந்த சதர்ன் ஈக்குவேட்டோரியல் பெசிபிக் ஓஷன் ரீஜனில் ஈக்குவேட்டருக்கு கொஞ்சம் கீழே வந்து பெரு கோஸ்ட் கிட்ட, ஸோ நம்ம கிட்ட இங்கே தான் வந்து பெரு இருக்குது, இங்கே சில்லி இருக்குது. பெரு கிட்ட ஒரு ஹை ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்தோனேஷியா அண்ட் டிராபிக்கல் கினியா கிட்ட ஒரு லோ ப்ரெஷர், ஆஸ்திரேலியாவுக்கு மேலே ஒரு லோ ப்ரெஷர் ஃபார்ம் ஆகுது. ஸோ ஒரு ஹை ப்ரெஷர் ஒரு லோ ப்ரெஷர் சிஸ்டம் உருவாகி இருக்கு. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. இந்த ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் எப்படி உருவாகுதுன்னா, பொதுவாக நம்ம கிட்ட இங்கே என்ன கரண்ட் இருக்கு, வி ஆர் ஹேவிங் ஹம்போல்ட் கரண்ட், அதாவது பெருவியன் கரண்ட் இருக்கு. பெருவியன் கரண்ட் இஸ் அ கோல்டு கரண்ட். ஸோ கோல்டு கரண்ட்னா என்ன அப்படின்னா, இங்கே உங்களுக்கு போல்ஸில் இருக்கிற கோல்டு வாட்டரை ஈக்குவேட்டரை நோக்கி கொண்டு வரப்போகுது. ஸோ அதனால இது கோல்டாக இருக்கு. ஸோ பொதுவாக இந்த ரீஜன் கோல்டாக இருக்குன்னா இங்கே இருக்கிற வாட்டரும் வந்து கோல்டாக இருக்கும். ஸோ இங்கே இருக்கிற வாட்டரும் கோல்டாக இருக்கிறதுனால இந்த இடத்துல வந்து நமக்கு ஹை ப்ரெஷர் கண்டிஷன்ஸ் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி இந்த இடத்துல வந்து நமக்கு வார்ம் கரண்டோட இன்ட்ராக்ஷன்ஸ் இருக்கு. ப்ளஸ் ஈக்குவேட்டர் ரீஜன் அப்படிங்கிறதுனால இந்த வார்ம் கரண்டோட இன்ட்ராக்ஷன் இருக்கிறதுனால ஒரு லோ ப்ரெஷர் இங்கே உருவாகுது. ஸோ இதான் வந்து நார்மல் கண்டிஷன். இந்த நார்மல் கண்டிஷனில் போகுது. இது ஸ்டெப் 1. ஸோ ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் உருவாயிடுச்சு.
இப்போ ஸ்டெப் 2. ஸோ இப்போ ஸ்டெப் 1ல இன்னொரு விஷயம் என்ன புரிஞ்சுக்கணும், ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் உருவாயிடுச்சுன்னா அப்போ மூவ்மெண்ட் ஆஃப் விண்ட் எங்கேருந்து எங்கே போகும், ஹை ப்ரெஷர்லேருந்து லோ ப்ரெஷர் நோக்கி தானே விண்டு போகும். ஸோ அதையும் வந்து இப்போ நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஸ்டெப் 2ல வந்து ட்ரேட் வின்ஸ். இப்போ இந்த இடத்துல வந்து ட்ரேட் வின்ஸ் வந்து என்ன பண்ணுது அப்படிங்கிறத வந்து வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, ஸோ இப்போ ட்ரேட் வின்ஸோட ரோல் என்ன அப்படிங்கிறது வில் சி. ஸோ ட்ரேட் விண்டோட ரோல் என்ன அப்படின்னா, ஸோ ட்ரேட் வின்ஸ் நமக்கு தெரியும், இங்கே தான் வந்து நமக்கு வந்து இது இருக்கும். ஸோ ஐடிசிஇசெட் ஐடிசிஇசெட்ல ஈக்குவட்டோரியல் லோ கிட்ட இருக்க ரீஜனில் தான் ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் சவுத் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் வந்து மர்ஜ் ஆகும். ஸோ இப்படி 2 ட்ரேட் விண்டும் மர்ஜ் ஆகுது அப்படின்னா அது எப்படி இருக்கும், ஸோ இங்கே வந்து ட்ரேட் விண்ட் இப்படி வருது, ஸோ இங்கே வந்து ட்ரேட் விண்ட் இப்படி வருது, ரெண்டுமே வந்து இந்த இடத்துல மோதுது அப்படின்னா ஸோ ரிசல்டன்ட் டைரக்ஷன் என்ன, ரிசல்டன்ட் டைரக்ஷன் என்ன அப்படின்னா ரிசல்டன்ட் டைரக்ஷன் ஆஃப் தி வாட்டர் என்ன இருக்கும். ஸோ வாட்டர் இந்த சைட்லேருந்து ஒரு வாட்டர் இந்த டைரக்ஷன் வரும், இந்த சைட்லேருந்து வர வாட்டர் இந்த டைரக்ஷனில் இருக்கும். 2 வாட்டர் இந்த இடத்துல மோதி ரிசல்டண்டா டுவர்ட்ஸ் வெஸ்ட் வந்து மூவ் ஆகும். ஸோ வாட்டரோட டைரக்ஷன் ஈஸ்ட்ல இருந்து வெஸ்ட்டை நோக்கி மூவ் ஆகும் பிகாஸ் ஆஃப் தி ட்ரேட் வின்ஸ். இதை நான் எப்படி சொல்றேன் அப்படிங்கிறத வந்து நீங்க என்னோட இந்த வீடியோவில் பாருங்க. இப்போ இந்த இடத்துல இருந்து சி யூ ஆர் ஹேவிங் ஒரு ட்ரேட் விண்ட் வந்து இங்க இருந்து இப்படி வருது, இன்னொரு ட்ரேட் விண்ட் வந்து இங்க இருந்து இப்படி வருது, கரெக்டா. ஸோ இப்படி தானே நம்ம பார்க்குறோம். ஸோ நார்த் ஈஸ்ட் ட்ரேட் வின்ஸும் சவுத் வெஸ்ட் ட்ரேட் வின்ஸும் ரெண்டும் வந்து ஈக்குவேட்டரில் சேருது. ஸோ ரெண்டும் வந்து சேருதுன்னா ரிசல்டன் மூவ்மெண்ட் பாருங்க, இப்படி வந்து மோதி இப்படி போகுது. ஸோ இப்படி வந்து மோதிக்கிட்டே இருக்குன்னா இப்படி வந்து மோதி இப்படி போகுது. ஸோ ஆட்டோமேட்டிக்காக என்ன ஆகும், 2 ட்ரேட் வின்ஸும் மோதுற இடத்துல வாட்டர் வந்து ரிசல்டண்டா டுவர்ட்ஸ் வெஸ்ட் போகும், ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் போகும். ஸோ இங்கே இந்த டைரக்ஷனில் இருக்கிறதுனால ஸோ அதனால என்ன ஆகுது, தேர் இஸ் அ ஈஸ்ட் டு வெஸ்ட் ஃப்ளோ ஆஃப் தி வாட்டர். ஸோ இதனால என்ன ஆகுது, ஸோ ஆல்ரெடி ஒரு ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் இருக்கு, அதனால அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷனும் ஈஸ்ட் டு வெஸ்ட் நோக்கி தான் இருக்கு, ஏன்னா ஹை டு லோ. இங்க ட்ரேட் வின்ஸோட இன்ட்ராக்ஷனால இந்த ஈஸ்டர்லிஸ் என்ன பண்ணுது, திரும்ப தண்ணியை ஈஸ்ட் நோக்கி கொண்டு போகுது, ஏன்னா ட்ரேட் வின்ஸ் ஆர் ஈஸ்டர்லிஸ். ஸோ தண்ணி ஈஸ்ட் நோக்கி கொண்டு போறதுனால என்ன ஆகுது, இந்த தண்ணி எல்லாமே இந்த டைரக்ஷன்ல போயிட்டு ஈக்குவட்டோரியல் கரண்ட் உருவாகுது. நம்ம இப்போ ஓஷன் கரண்ட்டுக்கு வரும், ஓஷன் கரண்ட்ல ஈக்குவட்டோரியல் கரண்ட் இருக்குல்ல, அந்த கரண்ட் இந்த தண்ணியெல்லாம் கொண்டு போயிட்டு என்ன பண்ணுது, இங்க இருக்கிற இந்த இந்தோனேஷியா, கினியா அண்ட் ஆஸ்திரேலியா, நார்தன் ஆஸ்திரேலியா ரீஜன்ல கொண்டு வந்து தேக்குது. ஸோ ஈக்குவேட்டர்ல ஆல்ரெடி சூடா இருக்கும், ஸோ தண்ணி ஆல்ரெடி சூடா இருக்கு, அந்த சுடு தண்ணி எல்லாம் வந்து இப்படி ஈக்குவேட்டர்ல வந்து மோதி இந்த இடத்துல வந்து ஒரு பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் அப்படிங்கிற ஒரு பூலை வந்து உருவாக்குது. பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல். ஸோ இந்த பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல்ல என்ன இருக்கு அப்படின்னா, சுடு தண்ணி எல்லாம் வந்து அக்யூமுலேட் ஆகுது. அங்க எப்படி சுடு தண்ணி வருது, ஏன்னா பிகாஸ் ஈக்குவேட்டர் ரீஜன்ல ஆல்ரெடி இட் இஸ் ஹாட். ஸோ அந்த ஹீட்டட் வாட்டர் எல்லாமே டுவர்ட்ஸ் வெஸ்ட்டை நோக்கி தான் போகுதுன்னா அது டுவர்ட்ஸ் வெஸ்ட்டில் வந்து இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல சூடாயிடுது. ஸோ ஆல்ரெடி இங்கே ஒரு லோ ப்ரெஷர் இருக்கு, தண்ணியும் சூடாக இருக்கு அப்படின்னு ஒன்று என்ன ஆயிடுது, இங்கே ஒரு கன்வெக்டிவ் செல் உருவாயிடுது. ஸோ கன்வெக்டிவ் செல்ஸ் உருவாகிறதுனால என்ன ஆகுது, ஒரு பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் உருவாகுது, வாக்கர் சர்க்குலேஷன் வந்து ட்ரிகர் ஆகுது. ஸோ வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது பார்ப்போம். ஸோ இந்த வார்ம் வாட்டர் பூல்ல இருந்து இப்போ என்ன ஆகுது, இங்கே தண்ணியும் சூடாக இருக்கு, ஆல்ரெடி ஒரு லோ ப்ரெஷர் இருக்குன்னா மேலே இருக்கிற காற்று வந்து வார்ம் ஆகிடும். ஸோ வார்ம் ஆகிற காற்று திரும்ப கன்வெக்டிவ் செல்ல மேலே போகும். ஸோ கன்வெக்ஷனில் அப்படியே மேலே போயிட்டு இட் வில் ரைஸ் அப் அண்ட் தேர் வில் பி அ கிளவுட் ஃபார்மேஷன் அண்ட் தேர் வில் பி ரெயின். ஸோ இப்படி ரைஸ் அப் ஆன ஆறு மேலே போயிட்டு கிளவுட் ஃபார்மேஷன் பண்ணும். ஸோ இப்படி ரைஸ் ஆன ஆறு மேலே போயிட்டு டைவர்ஜென்ட் ஆகும். ஸோ டைவர்ஜென்ட் ஆனது திரும்ப வந்து இந்த பெரு கிட்ட இருக்கிற இந்த ஹை ப்ரெஷர்ல வந்து சப்சைட் ஆகும். ஸோ இப்படி சப்சைட் ஆகிறதுனால நமக்கு என்ன ஆகுது, ஒரு சர்க்குலேஷன் உருவாகுது. ஸோ ஹைல இருந்து இங்கே லோக்கு வந்து there is a flow of water from east to west. இங்க திரும்ப சூடாகி அது கன்வெக்டிவ் சர்க்கிள்ல மேலே ஏறுது, இங்க மழை கொடுக்குது, மழை கொடுத்துட்டு ட்ரை அண்ட் கோல்ட் ஏர் வந்து திரும்ப வந்து இட் இஸ் சப்சைடிங் இன் தி பெருவியன் ஹை. ஸோ இந்த இடத்துல சப்சைட் ஆகுது, திரும்ப வந்து இந்த சைக்கிள் போகுது. இந்த சர்க்குலேஷன் தான் வாக்கர் சர்க்குலேஷன் அப்படின்னு சொல்றோம். ஸோ திஸ் இஸ் கால்ட் அஸ் வாக்கர் சர்க்குலேஷன். ஸோ இந்த வாக்கர் சர்க்குலேஷன் அப்படிங்கிறது தான் ஃபர்ஸ்ட் வி ஹேவ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ இதான் வந்து நீங்கள் நார்மல் கண்டிஷன் டயக்ராமில் வரைஞ்சிருக்கணும். இதே இதை கொஞ்சம் நீட்டாக வந்து பெண்ணில் வரையறப்போ உங்களுக்கு இன்னும் நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் அண்ட் வாக்கர் சர்க்குலேஷன் உருவாது. ஸோ ட்ரேட் வின்ஸ்னா என்ன, ஆல்ரெடி ஐ ஹவ் டிஸ்கஸ்ட். எப்படி வந்து ஒரு ஹீட்டட் ஏர் வில் ரைஸ் அப் அண்ட் ஃபார்ம் கிளவுட்ஸ் அண்ட் இட் இஸ் கிரியேட்டிங் ரெயின் அப்படிங்கிறது நான் ஹியூமிடிட்டி ப்ரெசிபிடேஷனில் டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ சர்க்குலேஷன்னா என்ன அப்படிங்கிறது நான் ஹேட்லி செல், ஃபெரல் செல் அதில் வந்து டிஸ்கஸ் பண்ணிட்டேன். ஸோ இது எல்லாமே ப்ரீவியஸ் வீடியோவில் டிஸ்கஸ் பண்ணது தான். நீங்கள் இதுக்கு முன்னாடி நான் நடத்தின 6 வீடியோவும் பார்த்தீங்கன்னா இது எல்லாமே எப்படி நடக்குதுன்னு புரிஞ்சிடும். ஸோ இப்போ பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் அண்ட் வாக்கர் சர்க்குலேஷன் இஸ் காஸ்ட். இதுதான் வந்து 3 ஸ்டெப்ஸ். இந்த 3 ஸ்டெப்ஸ் தான் வந்து நார்மல் கண்டிஷன்ஸை நமக்கு காட்டுது. இதுதான் வந்து நார்மல் கண்டிஷன். ஸோ இதை தான் வந்து நம்ம நார்மல் கண்டிஷன் சொல்றோம். அதுதான் வந்து இங்க டயக்ராம்ல பார்க்க போறோம். ஸோ இப்போ இங்க பாருங்க. ஸோ இப்போ நீங்க ஒரிஜினல் மேப்புக்கு வரலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஏன் இந்த டயக்ராம் வரைஞ்சிட்டு அப்புறம் மேப் காட்டுறேன் அப்படின்னா, நம்மளால இந்த மேப் எக்ஸாம் ஹாலில் வரைய முடியாது. ஸோ நம்மளால வந்து ஆன்சர் ஷீட்ல இந்த மேப் தான் வரைய முடியும். ஸோ உங்க ஆன்சர் ஷீட்ல இப்படி இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க அப்படின்னு சொல்றதுக்காக தான் நானே ஒன்று வரைஞ்சு காட்டினேன். இப்போ நம்ம ஒரிஜினல் மேப்லேயே பார்த்துருவோம். ஸோ இந்த இடத்துல வந்து சவுத் அமெரிக்கால பெருவியன் கரண்ட்னால, ஸ்ட்ராங் பெருவியன் கரண்ட் இருக்கிறதுனால இங்கே வந்து கோல்டு வாட்டர் வந்து ஃபார்ம் ஆகுது. பிளஸ் ட்ரேட் வின்ஸோட டைரக்ஷன் வந்து ரிசல்டண்டா வந்து ஒரு ஈக்குவட்டோரியல் கரண்ட்டை உருவாக்கி
ஸோ டுவர்ட்ஸ் வெஸ்டர்ன் டைரக்ஷனில் தண்ணியை கொண்டு போகுது. ஸோ ஆல்ரெடி ஈக்குவேட்டர் ரீஜனில் தண்ணி சூடாக இருக்கிறதுனால சுடு தண்ணி எல்லாமே டுவர்ட்ஸ் வெஸ்ட் போகிறதுனால இந்த இடத்துல வந்து கினியா அண்ட் இந்தோனேஷியா ரீஜனில் வந்து ஒரு வார்ம் வாட்டர் பூல் வந்து உருவாகுது. இதான் வந்து பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல். இந்த வார்ம் வாட்டர் பூலில் ஒரு லோ கிரியேட் ஆகுது. இந்த இடத்துல ஆல்ரெடி ஒரு ஹை இருக்குது. ஸோ இதுதான் வந்து வாக்கர் சர்க்குலேஷனை ட்ரிகர் பண்ணுது. ஸோ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாக்கர் சர்க்குலேஷன் தெரிஞ்சிடும். ஸோ இப்போ இந்த டயக்ராமில் பார்த்தீங்கன்னா யூ கேன் சி தி வாக்கர் சர்க்குலேஷன். இங்கே லோலேருந்து ரைஸ் ஆகிற ஏர் இங்கே மழையாக கொடுக்குது. ஸோ அது வந்து திரும்ப போயிட்டு கோல்ட் ஏர் இஸ் சப்சைடிங் ஹியர் இன் தி ஹை அண்ட் அகைன் கமிங் ஹியர். ஸோ இதான் வாக்கர் சர்க்குலேஷன். திஸ் இஸ் நார்மல் கண்டிஷன். ஸோ இந்த கண்டிஷன் தான் நார்மல் கண்டிஷன் சொல்கிறோம். திஸ் இஸ் வாட் யூ ஹேவ் டு சி. ஸோ கீழே வந்து தெர்மோக்ளைனும் இருக்குது. ஸோ தெர்மோக்ளைன் வந்து ஓஷனோகிராஃபியில் படிப்போம். தெர்மோக்ளைன் இஸ் அ ரீஜன் வேர் தேர் இஸ் அ சேஞ்ச் இன் தி வாட்டர் டெம்பரேச்சர். ஸோ சடன் சேஞ்ச் வார்ம் வாட்டர்லேருந்து கோல்டு வாட்டருக்கு மாறுற டிரான்சிஷன் ஜோன் தான் தெர்மோக்ளைன் சொல்லுவோம். இந்த தெர்மோக்ளைன் மேலே வந்திருக்கும். ஏன்னா கோல்டு கரண்ட் பாஸ் ஆகிறதுனால இந்த இடத்துல வந்து அப்வெல்லிங் இருக்கும். ஸோ கோல்டு கரண்ட் இங்கே பாஸ் ஆகுதுல, இந்த கோல்டு கரண்ட் பாஸ் ஆகிறதுனால கீழே இருக்கிற கோல்டு வாட்டர் எல்லாமே திரும்ப மேலே நோக்கி வரும். ஸோ தட் இஸ் வாட் கோல்டு கரண்ட் இஸ் கேப்பபிள் ஆஃப். அப்படி கோல்டு வாட்டர்லாம் மேலே வரும்போது என்ன இருக்கு, இந்த ரீஜனில் கீழே இருக்கிற நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் மேலே வரும்போது நிறைய ஃபைட்டோபிளாங்டன்ஸோடைய ஃபார்மேஷன் வருது. அந்த ஃபைட்டோபிளாங்டனுடைய ஃபார்மேஷன் இருக்கிறதுனால நிறைய வந்து ஆங்கோவிஸ் அப்படிங்கிற இந்த ஃபிஷ் வந்து இங்கே வந்து கல்டிவேட் ஆகும். ஆங்கோவிஸ்னா ஒன்றும் இல்லை, நெத்திலி மீன். ஸோ பெருவியன் கோஸ்ட்டில் வந்து வேர்ல்ட்ஸ் லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் ஆஃப் ஆங்கோவிஸ் ஃபிஷ் யாருன்னு பார்த்தீங்கன்னா பெரு தான். ஏன்னா வந்து பிகாஸ் ஆஃப் திஸ் கோல்டு கரண்ட், இந்த ஸ்ட்ராங் கோல்டு கரண்ட் இருக்கிறதுனால நிறைய நியூட்ரியன்ட் ரிச் வாட்டர் இஸ் கமிங் அப். ஸோ எங்கெல்லாம் கோல்டு கரண்ட் இருக்கும் அங்கே ஃபிஷிங் நல்லா இருக்கும். ஏன்னா திஸ் கோல்டு கரண்ட் வில் கிரியேட் அப்வெல்லிங் அண்ட் பிரிங் தி கோல்டு வாட்டர் ஃப்ரம் தி பாட்டம் டுவர்ட்ஸ் அப். ஸோ அது வந்து இட் இஸ் பிரிங்கிங் அப் தி நியூட்ரியன்ஸ். எப்படி வந்து கோல்டு கரண்ட்ல அப்வெல்லிங் நடக்குது அப்படிங்கிறது ஓஷனோகிராஃபிக் கான்செப்ட். இப்போ அதுக்குள்ளே நான் டீட்டெயில்டாக இறங்கல. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர் இட் நவ். ஸோ எக்மேன் டிரான்ஸ்போர்ட் அப்படிங்கிற ஒரு கான்செப்ட்லாம் வரும். அது நம்ம ஓஷனோகிராஃபி கான்செப்ட் அது. ஸோ இப்போதைக்கு என்னதுன்னா கோல்டு கரண்ட் இட் இஸ் பிரிங்கிங் தி நியூட்ரிஷன். அதனால இங்கே ஃபிஷ் கல்டிவேஷன் அதிகமாகுது. ஸோ ஹையஸ்ட் ஃபிஷ் கேட்சிங் நடக்கும். ஸோ இங்கே ஹையஸ்ட் ஃபிஷ் இருக்கிறதுனாலையும் இங்கே என்ன ஆகுது, இங்கே இருக்கிற குட்டி குட்டி பெசிபிக் ஐலாண்ட்ஸ்லையும் இந்த ரீஜன்லையும் நிறைய மைக்ரேட்டரி பேர்ட்ஸ் வருது. நிறைய பேர்ட்ஸ் வந்து இந்த ஃபிஷ் எல்லாம் சாப்பிட்டுருக்கும். அகைன் ஆல்மோஸ்ட் 25% ஆஃப் தி குளோபல் ஃபிஷ் ப்ரொடக்ஷன் வந்து ஒரு காலத்தில் பெருவிலேருந்து வந்திருக்கு 70ஸ்லாம். அந்த அளவுக்கு ஒரு லார்ஜஸ்ட் ஃபிஷ் கல்டிவேஷன் ரீஜனாக வந்து இது வந்து எமர்ஜ் ஆயிருக்கு. அண்ட் ஆங்கோவிஸ்ல ஒன் ஆஃப் தி லார்ஜஸ்ட் ப்ரொடியூசர் நெத்திலி மீன்ல. ஸோ அதுதான் வந்து இங்க இருக்கு, இந்த நார்மல் கண்டிஷன்ஸ்ல இருக்கு. ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல வந்து வாக்கர் செல் இங்க வந்து ஒரு கன்வெக்டிவ் செல் உருவாறதுனால இங்க வந்து ஏர் வந்து இட் இஸ் ரைசிங் அஸ். இந்த ரைசிங் ஏர் வந்து இட் இஸ் காசிங் தி பிரசிபிடேஷன். ஸோ கன்வெக்ஷனல் ரெயின்ஃபால் வந்து இங்க உருவாக்குது. ஸோ அதனால என்ன ஆகும், ஆஸ்திரேலியா, இந்த இந்தோனேஷியா, இந்த பெசிபிக் ஐலாண்ட் பிலிப்பைன்ஸ் ரீஜன்லலாம் வந்து நிறைய மழை பெய்யும். ஸோ நார்மல் கண்டிஷன்ஸ்ல தேர் வில் பி ஹியூஜ் ரெயின்ஃபால் இன் தி ஆஸ்திரேலியன் ரீஜன் அண்ட் தேர் வில் பி கோல்டு ட்ரை கண்டிஷன்ஸ் இன் தி பெருவியன் கோஸ்ட். ஸோ இங்கே வந்து கோல்டு ட்ரை கண்டிஷன் வித் ரிச் ஃபிஷிங் அப்படிங்கிறது தான் இருக்குது. இங்கே வந்து ஹை ரெயின்ஃபால் இருக்குது. இதுதான் நார்மல் கண்டிஷன். ஸோ இப்போதைக்கு நீங்கள் நார்மல் கண்டிஷனுக்கு 3 ஸ்டெப் வந்தாச்சு. ஃபர்ஸ்ட் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் உருவாகுது. ட்ரேட் வின்ஸோட இம்பாக்ட்னாலையும் ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர்னாலையும் ஒரு பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் வருது. அதனால வாக்கர் சர்க்குலேஷன் ட்ரிகர் ஆகுது. இப்போ நாம என்ன ஆகும், எல் நீனோ அப்படிங்கிற ஃபேஸ்க்குள்ள போவோம். ஸோ 4வது ஸ்டெப்ல தான் எல் நீனோ அப்படிங்கிறது வருது. ஸோ இங்கே தான் வந்து எல் நீனோ நடக்குது. ஸோ எல் நீனோ என்ன நடக்குதுன்னா, த ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் எல் நீனோ என்னதுன்னா, டியூ டு சம் ரீசன் தேர் இஸ் வீக்கனிங் ஆஃப் தி ஹை ப்ரெஷர் சிஸ்டம் அண்ட் வாக்கர் சர்க்குலேஷன். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் வந்து என்ன ஆகுது, டியூ டு சம் ரீசன் வந்து இது வந்து வீக்கன் ஆகுது. ஓகே, இந்த வாக்கர் சர்க்குலேஷனோடைய வீக்கனிங் தான் இட் இஸ் ட்ரிகரிங் தி எல் நீனோ ஃபேஸ். எதனால வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகுது, அதை தான் ரிசர்ச் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணிக்கணும், எல் நீனோ எப்போ ஆரம்பிக்கும் அப்படின்னா, திடீர்னு வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகிறப்போ எல் நீனோ ஆரம்பிக்குது. வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகுதுன்னா என்னதுன்னா, ட்ரேட் வின்ஸ்லாம் வீக் ஆகுது. ஸோ ட்ரேட் வின்ஸ் வீக் ஆகிறதுனால என்ன ஆயிடுது, இந்த ரிசல்டன்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் மோஷன் வந்து கட் ஆயிடுது. அதனால இந்த ஈக்குட்டோரியல் கரண்டோடைய இந்த ரிசல்டன்ட் மோஷன் வந்து கட் ஆகிறதுனால இங்க வந்து இங்க எப்படி சுடு தண்ணி வந்து தேங்கி இருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலி இங்க பாத்தீங்கன்னா நீங்க வந்து இந்த இடத்துல ஒரு மலை மாதிரி சுடு தண்ணி வந்து தேங்கி இருக்கும். ஏன்னா தண்ணி எல்லாம் வந்து இங்க அக்யூமுலேட் ஆயிட்டே இருக்கு. பிளஸ் இங்க இந்த டைரக்ஷன்ல தண்ணி வந்துகிட்டே இருக்கிறதுனால இந்த பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் வந்து அப்படியே ஹோல்ட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த சைட்ல இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு. இப்போ சடன்லி ட்ரேட் வின்ஸ் எல்லாம் வீக் ஆகி வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆயிடுச்சுன்னா இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ்மெண்ட் ஆஃப் ஓஷன் ஈக்குட்டோரியல் கரண்டே இருக்காது. அது இல்லாதனால என்ன ஆயிடுது, இந்த பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் பிரேக் ஆகி இங்க இருக்கிற சுடு தண்ணி ஃபுல்லாவுமே வந்து என்ன ஆயிடுது, பிரேக் ஆயிடுது. இப்போ என்ன ஆகுது, இப்போ நான் வந்து உங்களுக்கு சைடு வியூ காட்டுறேன் பாருங்க. இந்த மாதிரி வந்து ஆஸ்திரேலியா கிட்ட இப்படி ஒரு மலை மாதிரி உங்களுக்கு வந்து வார்ம் வாட்டர் இருக்கும். வாட்டர் லெவல் வில் பி ஹையர் தேர் அண்ட் பெரு ரீஜன் கிட்ட வாட்டர் லெவல் வில் பி லோவர். இந்த இடத்துல ஏன் வாட்டர் லெவல் ஹையா இருக்கு, வர தண்ணி எல்லாம் இங்கே அக்யூமுலேட் ஆயிட்டு இருக்கு. ஸோ இந்த தண்ணியோடைய இதை வந்து ஏன் வந்து பிரேக் ஆகாம இங்கே ஹோல்ட் ஆயிருக்குன்னா, இங்க இருந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு, அது அப்படி ஹோல்ட் பண்ணிக்கிட்டே இருக்கு. பிளஸ் இந்த ரீஜன்ல லேண்ட் இருக்கிறதுனால இங்கே ஹோல்ட் ஆயிருக்கு. இப்போ சடனா என்ன ஆகுது, இது ட்ரேட் வின்ஸ்லாம் வீக்கன் அப் ஆகிறதுனால இந்த வார்ம் வாட்டர் பூல் பிரேக் ஆகி இந்த சுடு தண்ணி எல்லாம் இட் ஸ்டார்ட்ஸ் flowing towards the entire equator because of the weakening of the Walker circulation. So weakening of the Walker circulation is the first point you have to write in the El Nino.
ஸோ வீக்கனிங் ஆஃப் தி வாக்கர் சர்க்குலேஷனால என்ன ஆகுது, பிரேக் இன் தி பூல் அண்ட் ஷிஃப்ட் ஆஃப் தி லோ ப்ரெஷர் டுவர்ட்ஸ் தி பெருவியன் கோஸ்ட். இதான் வந்து எல்னினோ வந்து ட்ரிகர் பண்ணுது. ஸோ இங்கே உருவான இந்த வார்ம் வாட்டர்லாம் என்ன ஆகுது, பிரேக் ஆகி இந்த என்டையர் வார்ம் வாட்டரும் திரும்ப வந்து, ஏன்னா இந்த வீக் ட்ரேட் வின்ஸ் இருக்கிறதுனால, அந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ்மெண்ட் இல்லாதனால இந்த என்டையர் வார்ம் வாட்டர் என்ன ஆகுது, பிரேக் ஆகி ஈக்குவேட்டர் ஃபுல்லாக ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அப்படி என்ன ஆயிடுது, இந்த வார்ம் வாட்டர் ஃபுல்லாக திரும்ப வந்து பெருவியன் கோஸ்ட் வரைக்கும் வந்துடுது. அப்படி பெருவியன் கோஸ்ட்ல என்டையர் வார்ம் வாட்டரும் வர்றது, இந்த ஃபினாமினன் பேரை தான் நம்ம எல்னினோ அப்படின்னு சொல்றோம். இப்போ இங்க என்ன ஆயிடுது, இந்த வார்ம் வாட்டர் வந்து பெருவியன் கோஸ்ட்ல வந்து அக்யூமுலேட் ஆயிடுது. அதனால இங்க இருக்கிற இந்த பெருவியன் கரண்டோடைய இன்ஃப்ளூயன்ஸும் குறைஞ்சிருது. அதனால இங்க அப்வெல்லிங்கும் நடக்கிறது இல்லை, இந்த இடம் சூடாயிடுது. இந்த இடம் சூடாகிறதுனாலையும் இந்த அப்வெல்லிங் நடக்காததுனாலையும் பெருவியன் கரண்டோடைய கோல்டு இம்பாக்ட் இல்லாததுனால என்ன ஆயிடுது, இங்க ஃபிஷ் கல்டிவேஷன் குறைஞ்சிடுது. ஸோ ஃபிஷ் கல்டிவேஷன் குறையறதுனால சடன்லி ஃபிஷ் கேட்ச் எதுவும் இருக்கிறது இல்லை. அது மட்டும் இல்லாம என்ன ஆயிடுது, இப்போ இந்த இடத்துல வார்ம் வாட்டர் வந்ததுனால இங்க லோ ஃபார்ம் ஆயிடுது, இங்க ஹை ஃபார்ம் ஆயிடுது. ஸோ அதனால வாக்கர் சர்க்குலேஷன் வந்து ஆப்போசிட் டைரக்ஷன்ல நடக்குது. இங்க வந்து இந்த வார்ம் வாட்டர் வந்ததுனால இங்க லோ ஃபார்ம் ஆயிடுதா, இந்த லோல இருந்தா மேல வந்து ரைஸ் ஆகுது, இந்த லோல இருந்து மேல ரைஸ் ஆகி இந்த சர்க்குலேஷன் வந்து இப்படி போகுது. ஸோ இந்த ரிவர்சல் ஆஃப் தி வாக்கர் சர்க்குலேஷன் இஸ் தி திங் விச் ஹேப்பன்ஸ் இன் தி எல்னினோ. ஸோ இப்போ இங்க என்ன நடக்குது, பெருவியன் கோஸ்ட்ல பயங்கரமா மழை பெய்யுது. இத்தனை நாளா கோல்டு ட்ரையா இருந்த பெருவியன் கோஸ்ட், ஸோ கோல்டு ட்ரையா இருந்த பெருவியன் கோஸ்ட்ல சடன் ரெயின்ஃபால் அவுட் பஸ்ட் நடக்குது. ஸோ இந்த இடத்துல அதிகமான ரெயின்ஃபால் அவுட் பஸ்ட் ஆகி இந்த இடத்துல ஹை ப்ரெஷர் வந்ததுனால இத்தனை நாளா இந்த மழை பெஞ்சிட்டு இருந்த இந்த இடத்துல வந்து இப்போ என்ன ஆயிடுது, ஹாட் ட்ரை கண்டிஷன்ஸ் வந்துருது. இங்கே ஹை ப்ரெஷர் இருக்கு, ஹாட் ட்ரை கண்டிஷன்ஸ் இருக்கு, இங்கே ட்ராட்ஸ் எல்லாம் வந்துருது, மழையே பெய்ய மாட்டேங்குது. ஸோ பொதுவாக பெருவியன் ரீஜன்ல தான் மழை பெய்யாது. இப்போ இந்த இடத்துல வந்து பேஞ்சிட்டு இருந்த மழை நிற்கிறதுனால இங்கே ட்ராட் வந்துருது. இந்த இடத்துல என்ன ஆயிடுது, சடனாக நிறைய மழை பெய்யுது. நிறைய மழை பெய்யறதுனால சம்டைம்ஸ் அக்ரிகல்ச்சர் பெனிஃபிஷியலாக இருக்கு. ஸ்ட்ராங் எல்னினோ டைம்லலாம் இந்த மழை வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஃப்ளட்ஸ் எல்லாம் உருவாக்கும். அதே மாதிரி இங்கே இருக்கிற அந்த கோல்டு கரண்ட் போனதுனால என்ன ஆயிடுது, ஃபிஷ் கல்டிவேஷன் குறைஞ்சிடுது. சடன் ட்ராப் இந்த ஃபிஷ் கல்டிவேஷனால இந்த ஆங்கோவிஸ் ஃபிஷிங்கே இருக்கிறது இல்லை. அந்த ஆங்கோவிஸ் ஃபிஷ் இருக்கிறதுனால இங்க இருக்கிற என்டையர் ஃபிஷிங் கம்யூனிட்டியும் பயங்கரமா அஃபெக்ட் ஆயிடுறாங்க. அதே மாதிரி என்ன ஆயிடுது, இந்த ஃபிஷஸ் நம்பி இருக்கிற பேர்ட்ஸ் எல்லாமே செத்து போயிடுது. ஸோ ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டர் மாதிரி எல்னினோனால இங்க சடனா பெய்யற இந்த கன்வெக்டிவ் செல்னால இங்க பெய்யற இத்தனை நாள மழை இல்லாமல் திடீர்னு மழை பெய்யுதுல, அதே வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு டிசாஸ்டரா இங்க கிரியேட் ஆகுது. இது எல்லாம் எப்போ நடக்கும் அப்படின்னா, டிசம்பர் மந்த்ல தான் இந்த எல்னினோ ஃபினாமினம் நடக்கும். டிசம்பர் ஜான் டைம்ல தான் நடக்கும். ஸோ பொதுவாக வந்து இந்த பேக்கிங் ஆஃப் தி பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் வந்து செப்டம்பர் மாசத்துல நடக்கும். அந்த பூல் பிரேக் ஆன வார்ம் வாட்டர் பூல் வந்து பிரேக் ஆகி டிசம்பர் மாசத்துல அந்த வார்ம் வாட்டர் ஃபுல்லாவே பெரு கிட்ட வந்துடும். ஸோ டிசம்பர் மாசத்துல சடனா வந்து இடியுடன் ஒரு மழை பெய்யுது. இத்தனை நாளா வந்த மீன் வராம போகுது, என்னையா நடக்குதுன்னு தெரியல. அப்படிங்கிறதுனால ஜீசஸ் அப்படிங்கிறவர் தான் வராரு. செகண்ட் கம்மிங் ஆஃப் தி ஜீசஸ் அப்படிங்கிறதோட லிங்க் பண்ணிக்கிட்டு தான் இங்க என்ன பண்றாங்க, டிசம்பர் 25 ஜீசஸ் வராரு அப்படிங்கிறத லிங்க் பண்ணிக்கிட்டு தான் எல்னினோ அப்படிங்கிற பேர் வந்து பெருவியன் மக்கள் இதுக்கு வைக்கிறாங்க. எல்னினோனா பேபி சைல்டு. ஸோ டிசம்பர் மாசத்துல ஜீசஸ் அப்படிங்கிறவர் வராரு அப்படிங்கிறதுக்கான சிம்பிள் தான் இது அப்படிங்கிறது மாதிரி தே ஆர் கிவிங் தி நேம். ஏன்னா வந்து செகண்ட் கம்மிங் அப்போ இந்த மாதிரி டிசாஸ்டர்ஸ் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அந்த பிப்ளிக்கல் சேயிங்ல இருக்கிறதுனால தே நேம்ட் இட் எல்னினோ. ஸோ இந்த டைம்ல என்ன ஆகுது, ஒரு சைட்ல டிசாஸ்டர், ஃப்ளட்ஸ், இடி, இது இன்னொரு சைட்ல ஃபிஷ் எல்லாம் இல்லாம போகுது. ஸோ தட் இஸ் தி திங் வந்து இட் இஸ் ஹேப்பனிங் ஹியர். ஸோ தட் இஸ் தி எல்னினோ. இப்போ புரிஞ்சிச்சா? ஸோ எல்னினோ டைம்ல என்ன ஆகுது, இங்க இருக்கிற லோ ப்ரெஷர் இங்க போயிட்டு இங்க இருக்கிற ஹை ப்ரெஷர் இங்க வந்துருது. ஸோ அதனால வாக்கர் சர்க்குலேஷன் திரும்பி ஃபார்ம் ஆகுது. ஸோ there is more rainfall in the Peruvian coast and there is dry drought conditions in the Australia. So இந்த மாதிரி ரிவர்சல்னால என்ன நடக்குது, it is a global phenomenon. இந்த பெசிபிக் ஓஷன் இஸ் தி லார்ஜஸ்ட் ஓஷன் இல்லையா, அவ்வளோ பெரிய ஒரு ஓஷன்ல ஒரு வாட்டர் இருக்கு. அந்த வாட்டருக்கு மேல அவ்வளோ பெரிய ஒரு அட்மாஸ்பியர் இருக்கு. வித்தவுட் எனி டிஸ்டர்பன்ஸ் அப்படியே ஸ்மூத்தான ஒரு அட்மாஸ்பியர், ஸ்மூத்தான ஒரு வாட்டர். இது வந்து என்ன பண்ணுது இங்க, ஸோ பெசிபிக் ஓஷன்ல நேச்சுரலா என்ன ஆகும், ஒரு ஸ்டேபிள் கண்டிஷன் இருக்குல்ல, இந்த கண்டிஷன் வில் இம்பாக்ட் தி என்டையர் வேர்ல்டு. ஸோ பெசிபிக் ஓஷன்ல ஒரு மாற்றம் நடக்குதுன்னா வேர்ல்ட்ல இருக்க என்டையர் கிளைமேட் சேஞ்ச் மாறுது. ஸோ அதான் வந்து நம்ம நோட் பண்றோம். ஸோ இந்த என்சோல நடக்கும்போது இந்த எல்னினோ ஆகிறப்போ வெறும் பெசிபிக் ஓஷன்ல தான் இது மாறுதான்னு பார்த்தா, எல்னினோல இங்க மாறுறப்போ வேர்ல்டே மாறுது. இப்போ நார்மல் கண்டிஷன்ல இருந்து எல்னினோ போறப்போ நம்ம மான்சூனும் வீக்கன் ஆயிடுது. நார்மலா வர மான்சூன் வீக் ஆகுது. ஸோ லானின் ஆகுனா மான்சூன் திரும்ப ஸ்ட்ராங் ஆயிடுது. ஸோ இந்த மாதிரி பெசிபிக் ஓஷன்ல எது மாறினாலும் என்டையர் வேர்ல்ட்ல இருக்க கிளைமேட்டும் மாறுது. ஸோ தட் இஸ் இம்பாக்ட் ஆஃப் பெசிபிக் ஓஷன் பிகாஸ் ஆஃப் திஸ் ஹியூஜ் சைஸ். அந்த சைஸ்னாலே அதெல்லாம் இந்த இம்பாக்ட் கொடுக்க முடியுது. ஸோ இட் ட்ரிகர்ஸ் அ சேஞ்ச் இன் தி கிளைமேட்டிக் கண்டிஷன்ஸ் த்ரூ அவுட் தி வேர்ல்ட். ஸோ தட் இஸ் தி பவர் ஆஃப் தி எல்னினோ. வெதர் எல்லா இடத்துலையும் மாறிடுது, வெதர் ஃபினாமினா எல்லாமே அப்படியே உல்டாவாயிடுது. ஸோ தட் இஸ் தி எல்னினோ. ஸோ புரிஞ்சிச்சா? ஸோ எல்னினோ அப்படிங்கிறதுக்கு டயக்ராம் என்ன போடுவோம், வாக்கர் சர்க்குலேஷன் மட்டும் திரும்ப வரைஞ்சிரும். இது ரெண்டாவது டயக்ராம். இங்கே லோ போட்டு இங்கே ஹை போட்டுருவோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ வீக்கனிங் ஆஃப் தி வாக்கர் சர்க்குலேஷன் இஸ் தி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் ஃபார் எல்னினோ. இப்போ உங்களுக்கு என்ன ஆயிடுச்சு, 5 ஸ்டெப் புரிஞ்சிச்சா? ஸோ எல்னினோ வந்து பிரேக்கிங் ஆஃப் தி வார்ம் வாட்டர் அண்ட் தட் இஸ் லீடிங் டு தி பெருவியன் கோஸ்ட். இப்போ எல்னினோ வந்து ஒரு 1.5 வருஷம் இருந்துட்டு சடனா என்ன ஆகும்,
திரும்ப வந்து ஸ்லோவா வந்து ட்ரேட் வின்ஸ் வந்து அதோட ஸ்பீடை வந்து பிக்கப் பண்ணிடும். ஸோ பிக்கப் பண்ண ட்ரேட் வின்ஸ்னால திரும்ப வந்து நார்மல் வாக்கர் சர்க்குலேஷன் வந்து எஸ்டாப்ளிஷ் ஆகிறதுனால இட் இஸ் கமிங் பேக் டு நார்மல். இதான் 6th ஸ்டேட். ஸோ நார்மல் வந்த பிறகு என்ன ஆயிடுது, அந்த வாக்கர் சர்க்குலேஷனே திடீர்னு என்ன ஆயிடுது, பயங்கர இன்டென்சிட்டி ஆயிடுது. ஸோ வாக்கர் சர்க்குலேஷன் ரிவர்ஸ் ஆகிறதுனால எல்னினோ உருவாகுது. ஸோ ஃபார்ம் ஆன வாக்கர் சர்க்குலேஷனே இன்னும் உக்கிரமமா ஃபார்ம் ஆச்சுன்னா, இன்னும் பயங்கர இன்டென்சிட்டியா ஃபார்ம் ஆச்சுன்னா, ஸோ இன்டென்சிஃபைடு வெர்ஷன் ஆஃப் நார்மல் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் லானினா. ஸோ இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் நார்மல் கண்டிஷன் நடக்குது. ஸோ இப்போ ஏன் வந்து எல்னினோக்கு முன்னாடி வாக்கர் சர்க்குலேஷன் வீக்கன் ஆச்சு, இப்போ ஏன் வந்து நார்மல் வந்த பிறகு வாக்கர் சர்க்குலேஷன் ஸ்ட்ராங் ஆகுது அப்படிங்கிறது வந்து நீங்க இயற்கை கிட்ட தான் கேட்கணும். எக்கனாமிக் ஜாகிரபி வாதியார் யார்கிட்ட கேட்டாலும் அது தெரியாது. ஏன்னா அதுதான் இயற்கை. ஸோ அதான் படிச்சுக்கிட்டு இருக்கோம். ஸோ அதனால இதெல்லாம் அப்படி நடக்குதுன்னு படிச்சுக்கிட்டு நமக்கு ஆன்சர் முடிஞ்சிருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் நார்மல் கண்டிஷன்ஸ் வந்து தான் வந்து லானினா. ஸோ லானினால எனக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது பாருங்க. ஸோ இங்கே நார்மல் கண்டிஷன்ஸ்ல இங்கே வந்து சின்னதாக ஃபார்ம் ஆன பெசிபிக் வார்ம் வாட்டர் ஃபால் லானினா இன்டென்சிஃபை ஆகிறதுனால இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ்மெண்ட் ஸ்பீடு இன்னும் அதிகமாயிடுது. ஸோ இந்த ஏர் கரண்டோட ஸ்பீடு அதிகமாகிறதுனால மோர் வார்ம் வாட்டர் இஸ் கமிங் அண்ட் அக்யூமுலேட்டிங் ஹியர். அதனால சின்னதாக எப்பவுமே வந்து நார்மல் கண்டிஷனில் ஃபார்ம் ஆன வார்ம் வாட்டர் பூலுக்கு பதிலாக இங்கே பாருங்க இவ்வளோ பெரிய வார்ம் வாட்டர் பூல் சதர்ன் ஆஸ்திரேலியா வரைக்கும் நார்தன் ஜப்பான் வரைக்கும். ஸோ பொதுவாக வார்ம் வாட்டர் பூல் பிலிப்பைன்ஸ் வரைக்கும் தான் இருக்கும். ஆனால் இங்கே பாருங்கன்னா ஜப்பான் வரைக்கும் அந்த வார்ம் வாட்டர் பூல் போகுது. ஸோ அப்படி அந்த சைஸ்ல ஒரு வார்ம் வாட்டர் பூல் உருவாகி இங்கே பயங்கரமான மழை பெய்யும். அதான் வந்து லானினா. அதே மாதிரி கோல்டு வாட்டர் வந்து இங்கே தான் ஃபார்ம் ஆயிருக்கும். இங்கே ஃபார்ம் ஆன இந்த சின்ன கோல்டு வாட்டர் பூல் வந்து எக்ஸ்டெண்ட் ஆகி இவ்வளோ பெருசாக ஃபார்ம் ஆயிடுது. ஸோ இதுதான் வந்து உங்களுக்கு வந்து லானினா. ஸோ இந்த இடத்துல வந்து என்டையர் ரீஜன்லையுமே வந்து உங்களுக்கு ட்ரை அண்ட் கோல்டு கண்டிஷன்ஸ் இருக்கும். இங்கே என்டையர் ரீஜன்ஸ்லையுமே வந்து வார்ம் அண்ட் வெட் கண்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ இங்கே ட்ரை அண்ட் கோல்டு கண்டிஷன்ஸில் இங்கே ஃபிஷ் வந்து என்ன ஆயிடுது, ஃபிஷ் கல்டிவேஷனும் பயங்கர அதிகமாகிடுது. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இந்த என்டையர் கோல்டு வாட்டரும் இவ்வளோ தூரம் வந்துடுது. வார்ம் வாட்டர் ஃபுல்லாகவே இங்கே வந்து அக்யூமுலேட் ஆயிருக்கு. தெர்மோக்ளைனும் வந்து பயங்கரமாக மேலே போயிட்டு பயங்கரமாக அப்வெல்லிங் நடக்குது. ஸோ பயங்கரமாக நடக்கிற அப்வெல்லிங்னாலையும் இன்டென்சிஃபைட் பெருவியன் கரண்ட்னாலையும் ஃபிஷிங் கல்டிவேஷனும் அதிகமாகுது. ஸோ நார்மல் கண்டிஷனே அப்படியே இன்டென்சிஃபை ஆகிறது தான் லானினா. ஸோ இதுதான் வந்து கூல் ஃபேஸ். ஸோ பொதுவாக வந்து எல்னினோ வந்து வார்ம் ஃபேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்னினோ இஸ் கால்ட் அஸ் வார்ம் ஃபேஸ் ஆஃப் என்சோ அண்ட் லானினா இஸ் கால்ட் அஸ் கோல்டு ஃபேஸ் ஆஃப் என்சோ அப்படின்னு சொல்லுவாங்க. இதே வார்ம் ஃபேஸ்னா என்டையர் பெசிபிக் ரீஜன்லையும் வார்ம் வாட்டர் வந்ததுல, அதனால வார்ம் ஃபேஸ். ஸோ இதுதான் வந்து லானினா கண்டிஷன்ஸ். ஸோ லானினா கண்டிஷன்ஸ்ல எப்பவும் இருக்கிற நார்மல் திங் இன்னும் இன்டென்சிஃபை ஆகும். இந்தியாவோட மான்சூன்ல இருக்க நார்மல் மான்சூன் பலா சர்ப்ளஸ் மான்சூன் வரும். எல்னினோல என்ன ஆகுது, டெபிசிட் மான்சூன் வருது. லானினால சர்ப்ளஸ் மான்சூன் வருது. அப்போ இது வந்து நார்மல் கண்டிஷன்ல இருக்கும்போது நார்மல் மான்சூன் வருது. ஸோ பெசிபிக் ஓஷன்ல நடக்கிற ஒரு விஷயத்தினால இந்தியாவில் இருக்கிற மான்சூன் வந்து இம்பாக்ட் ஆகுது. ஸோ தட் இஸ் தி பியூட்டி ஆஃப் தி பெசிபிக் ஓஷன். ஸோ இதான் வந்து எல்னினோ லானினா கண்டிஷன். ஸோ நம்ம கான்செப்டும் எக்ஸ்பிளைன் பண்ணியாச்சு. அட் தி சேம் டைம் உங்களுக்கு டயக்ராமும் நான் சொல்லிட்டேன். ஸோ ஆன்சர் ரைட்டிங்ல எழுதுறப்போ நீங்க என்ன எழுத போறீங்க அப்படின்னா, ஃபர்ஸ்ட் வந்து எல்னினோனா என்ன. ஸோ ப்ரீவியஸ் ஸ்லைட்ல நம்ம டிஸ்கஸ் பண்ண அந்த பேசிக் பாயிண்ட், இந்த 4 பாயிண்ட் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதிட்டு ஃபர்ஸ்ட் என்சோனா என்ன, அதோட 2 பாயிண்ட் வந்து இதான் இன்ட்ரோடக்ஷன்ல எழுதிட்டு இதான் 7 சப்ஹெட்டிங். நீங்க எழுதக்கூடிய 7 சப்ஹெட்டிங் இதுதான். நம்ம எழுதுற இந்த 7 சப்ஹெட்டிங் போட்டு என்டையர் எல்னினோவை டிஸ்கஸ் பண்ணிட்டு ஃபைனலா வந்து நீங்க என்ன பண்ணலாம், மேபி இந்த 4வது சப்ஹெட்டிங் மேல எல்னினோ அப்படின்னு போடலாம். ஸோ இது எப்படி பண்ணலாம்னா இதே 3 சப்ஹெட்டிங்காக மாற்றிடலாம். நார்மல் கண்டிஷன்ஸ் அப்படின்னு போட்டு முதல் 3 பாயிண்ட் எழுதிடலாம். அப்புறம் எல்னினோ அப்படின்னு போட்டு அடுத்த 2 பாயிண்ட் எழுதிடலாம். லானினா அப்படின்னு போட்டு அடுத்த 2 பாயிண்ட் எழுதிடலாம். ஸோ இந்த மாதிரி மொத்தம் 7 பாயிண்ட் எழுதி என்டையர் எல்னினோ லானினாவை எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். ஸோ இது 10 மார்க்காக இருந்தால் இதெல்லாம் ஒரு லைனில் எழுத போறீங்க. இதுவே வந்து 15 மார்க்காக இருந்தால் இதெல்லாம் கொஞ்சம் டீட்டெயில்டாகவே எழுத போறீங்க. இப்போ நான் சொன்ன வாயில சொன்ன கதையை நீங்கள் புரிஞ்சு வச்சுக்கோங்க. அந்த கதையை டீட்டெயிலாக எழுதிடுங்க. ஓகே. ஸோ திஸ் இஸ் தி திங். இந்த கதையெல்லாம் உங்களுக்கு எங்கே கிடைக்கும் அப்படின்னா, இட் இஸ் அவைலபிள் இன் தி PMFIAS. ஸோ PMFIAS வெப்சைட்லேயே சூப்பராக கிடைக்கும். எல்னினோ PMFIASன்னு போட்டிங்கன்னா என்டையர் நோட்ஸும் உங்களுக்கு கிடச்சிரும். ஓகே. அந்த நோட்ஸில் கான்செப்ட்ஸ் என்ன எழுதணுங்கிறது இதே தான் இருக்கும். பட் அதெல்லாம் வந்து நிறையா இருக்கும். நான் இதை சிம்பிளாக 7 ஸ்டெப்பில் முடிச்சிட்டேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஹை ப்ரெஷர் லோ ப்ரெஷர் உருவாகுது. அதான் வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டெப்பு. ஸோ உங்களுக்கு வந்து ஆஸ்திரேலியாவில் ஸோ அவ்வளோதான், 2 நிமிஷத்தில் மேப் போட்டுடலாம். போட்டுட்டு ஈக்குவேட்டர் வரைஞ்சிடலாம். ஆக்சுவலி ஈக்குவேட்டர் இங்கே போகணும், ஒரு ரஃபாக வரைஞ்சிருக்கேன். ஸோ இந்த இடத்துல வந்து லோ போட்டுருங்க, இங்கே ஹை போட்டுருங்க. இதான் ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஓகே. ஸோ இங்கே வந்து பெருவியன் கரண்ட் போட்டுருங்க. ஸோ அடுத்து ட்ரேட் வின்ஸை வரைஞ்சிருங்க. பெசிபிக் வார்ம் வாட்டர் ஃபுல் ஃபார்ம் ஆகுது. ஸோ இங்கே இருக்கிற நான் இப்போ திரும்ப பிரீஃபாக சொல்லிடுறேன். ஸோ ஃபர்ஸ்ட் எடுத்தோன்னே இங்கே ஹை வருது. எப்படி ஹை உருவாகுது? பிகாஸ் ஆஃப் தி கோல்டு கரண்ட். கோல்டு கரண்ட்னால இந்த ரீஜன் கோல்டாக இருக்குது, இதனால ஹை இருக்குது. இந்த இடத்துல வார்ம் கரண்ட் இருக்கிறதுனாலையும் ஈக்குவேட்டர் ரீஜன்னாலையும் வார்மாகவே இருக்குது, அதனால இங்கே லோ ரீஜன் உருவாகுது. ஸோ ஹை டு லோவில் தான் அட்மாஸ்பியரிக் சர்க்குலேஷன் இருக்குது. அதே மாதிரி வாட்டரில் என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த ட்ரேட் வின்ஸ் வந்து என்ன பண்ணுது, ஓஷன் வாட்டரையும் வந்து இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் தி
வெஸ்டர்ன் சைடு, ஈஸ்ட்லேருந்து வெஸ்ட் கொண்டு போகுது, ஈஸ்டர்லிஸ். ஸோ அதனால என்ன ஆகுது, தண்ணி எல்லாம் இந்த சைடு இந்த டைரக்ஷன்லேயே போகுது, ஸ்ட்ராங் ஈக்குட்டோரியல் கரண்ட் உருவாகுது. ஸோ ஓஷன் கரண்ட்ஸும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஸோ ஸ்ட்ராங் ஈக்குட்டோரியல் கரண்ட்னால இங்கே என்ன ஆகுது, என்டையர் வெஸ்டர்ன் பெசிபிக்கும் இட் இஸ் வார்ம் வாட்டர் பூலாக மாறுது. ஸோ அதான் வந்து பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் வெஸ்டர்ன் பெசிபிக்ல உருவுது. ஸோ இதுதான் என்ன பண்ணுது, இந்த வார்ம் வாட்டர் பூலும் இந்த லோ கண்டிஷனும் சேர்ந்து ஒரு கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் வந்து இங்கே உருவாகுது. இந்த கன்வெக்டிவ் ரெயின்ஃபால்னால இந்த என்டையர் வெஸ்டர்ன் பெசிபிக் ரீஜனில் நல்லா மழை பெய்யுது. இந்த கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் போயிட்டு இந்த மழை கொடுத்த பிறகு அந்த கிளவுட் வந்து கோல்ட் ஆகி அந்த ஏர் மாஸ் போயிட்டு இட் சப்சைடிங் இன் தி ஹை. ஸோ இது வந்து ஒரு சர்க்குலேஷனாக மாறுது. இதுதான் வாக்கர் சர்க்குலேஷன். இதுதான் நார்மல் கண்டிஷன். இந்த வாக்கர் சர்க்குலேஷன் வீக்கனை பாரு தான் எல்னினோட ஃபர்ஸ்ட் ஸ்டெப். ஸோ சடன் வீக்கனிங் ஆஃப் தி ஹை ப்ரெஷர் அண்ட் தி வாக்கர் சர்க்குலேஷன். ஸோ ஹை ப்ரெஷர் இங்கே வீக்கன் ஆகுது, ட்ரேட் வின்ஸ் வீக்கன் ஆகுது, அதனால வாக்கர் சர்க்குலேஷன் வீக்கன் ஆகுது. அதனால என்ன ஆகுது, இந்த வார்ம் வாட்டர் பூல் வந்து பிரேக் ஆகுது. பிரேக் ஆகி இங்கே அக்யூமுலேட் ஆயிருந்த இந்த சுடு தண்ணி எல்லாமே என்டையர் ஈக்குவேட்டர்லி ஸ்ப்ரெட் ஆகுது. ஸோ அது ஸ்ப்ரெட் ஆகி அது பெரு வரைக்கும் வருது. ஸோ அதுதான் வந்து எல்னினோ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ அகெயின் வந்து இட் இஸ் கம்மிங் பேக் டு நார்மல். ஸோ அதுக்கப்புறம் வந்து ஸோ பெரு கிட்ட வந்து லோ ப்ரெஷர், இப்போ எல்னினோல இங்கே லோ ப்ரெஷர், இங்கே ஹை ப்ரெஷர் உருவாகும். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் நார்மல் கண்டிஷன் இஸ் கால்ட் அஸ் லானினா. ஸோ அதான் வந்து நம்ம பார்த்துக்கணும். ஃபர்ஸ்ட் வந்து என்ன ஆகுது, இந்த இடத்துல வார்ம் வாட்டர் பூல் வருது, இங்கே கோல்டு வாட்டர், அண்ட் யூ ஆர் ஹேவிங் தி வாக்கர் சர்க்குலேஷன். ஸோ இந்த வார்ம் வாட்டர் பூல் உடையிறதுனால இந்த சுடு தண்ணி எல்லாமே இட் இஸ் கமிங் பேக் டு தி பெரு. ஸோ அதனால் இங்கே லோ வருது, இங்கே ஹை ஆகுது, வாக்கர் சர்க்குலேஷன் வந்து ரிவர்ஸ் ஆகுது, திரும்ப வந்து கம்மிங் பேக் டு நார்மல் அண்ட் இன்டென்சிஃபிகேஷன். ஸோ நார்மல் கண்டிஷனே இன்டென்சிஃபை ஆகி இங்கே வந்து அளவுக்கு அதிகமான ஒரு வார்ம் வாட்டர் பூல் உருவாகி எல்லாமே போகுது. இதான் வந்து எல்னினோ கண்டிஷன்ஸ். 3 டயக்ராம் 7 பாயிண்ட் ஞாபகம் வச்சுக்கோங்க, முடிஞ்சிச்சு. ஓகே, நோ வில் கோ டு தி பேசிக் எக்ஸ்பிளனேஷன்ஸ். ஸோ இதான் வந்து நார்மல் கண்டிஷன். ஸோ ஃபர்ஸ்ட் நார்மல் கண்டிஷன் என்ன, லோ ப்ரெஷர் இஸ் டெவலப்ட் இன் தி நார்தன் ஆஸ்திரேலியா அண்ட் இந்தோனேஷியா. கண்டென்ட் இப்போ இந்த கண்டென்ட்லாம் வந்து நான் பிஎம்எஃப்ல இருந்து எடுத்திருக்கேன். ஸோ நார்தன் ஆஸ்திரேலியாலையும் இந்தோனேஷியா கிட்டையும் லோ ப்ரெஷரும் ஹை ப்ரெஷர் இன் தி பெருவியன் கோஸ்ட், அஸ் அ ரிசல்ட் ட்ரேட் விண்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட், அந்த கதை தான். இதனால கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் இஸ் ஃபாலிங் இன் தி ஆஸ்திரேலியா. இதை தான் நான் எக்ஸ்பிளைன் பண்ணேன். along the coast of the Peru, the cold bottom nutrient rich water is upwelling. அதனால என்ன ஆகுது, ஃபிஷ் ப்ரொடக்ஷன் நடக்குது, வாக்கர் சர்க்குலேஷன் இஸ் ஃபார்ம்டு. ஸோ வாக்கர் சர்க்குலேஷன்னா என்ன அப்படின்னு அடுத்த எக்ஸ்பிளேஷன் இருக்கு. ஸோ இதான் நார்மல் கண்டிஷன். ஸோ நார்மல் கண்டிஷனுக்கு 4 பாயிண்ட் இருக்கு. அடுத்து எல்னினோ. ஸோ இதான் வந்து எல்னினோ, பிரேக்கிங் ஆஃப். ஸோ எல்னினோ இஸ் தி ஏர் ப்ரெஷர் ட்ராப்ஸ் இன் தி லார்ஜ் ஏரியா ஆஃப் தி சென்ட்ரல் பெசிபிக் அலாங் தி சதர்ன் அமெரிக்கா. ஸோ ட்ரேட் வின்ஸ் வந்து ரெடியூஸ் ஆகிறதுனால வீக் வாக்கர் சர்க்குலேஷன், இதனால என்ன ஆகுது, த கண்டிஷன் இஸ் பீங் ரிவர்ஸ். ஸோ ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட் வந்து இப்போ வந்து ஸ்ட்ரென்தன் ஆயிடுது. ஈக்குட்டோரியல் கரண்ட் வாக்கர் சர்க்குலேஷன் ஸ்ட்ராங்காக இருந்தால் ஈக்குட்டோரியல் கரண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கும். வாக்கர் சர்க்குலேஷன் வீக் ஆகிறதுனால ஈக்குட்டோரியல் கரண்ட் வீக்கன் அப் ஆயிடுது. ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட் ஸ்ட்ராங் ஆகி அந்த வார்ம் வாட்டரை பெரு வரைக்கும் கொண்டு வருது. ஸோ ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட், இந்த மாதிரியான வார்த்தைகள் தான் ஆன்சர் யூஸ் பண்ணும். ஈக்குட்டோரியல் கரண்ட், பெருவியன் கரண்ட், ஈக்குட்டோரியல் கவுண்டர் கரண்ட். ஸோ இட்ஸ் கட்ஸ் ஆஃப் தி அப்வெல்லிங், அதனால ஃபிஷ் ப்ரொடக்ஷனும் குறையுது. ஸோ அதனால என்ன ஆகுது, ஆஸ்திரேலியன் ரீஜன்ல டிராட் வந்துருது, பெருவியன் ரீஜன்ல பயங்கரமான மழை பெய்யுது. ஸோ வாட் இஸ் தி எஃபெக்ட்ஸ் ஆஃப் எல்னினோ? The warm water has a devastating effect on the marine life and existing off the coast of Peru and Ecuador. So இது இங்க இருக்கிற ஃபைட்டோபிளாங்டன் கல்டிவேஷன் அப்வெல்லிங் நடக்காதனால ஃபைட்டோபிளாங்டன் கல்டிவேஷன் போயிட்டு மரைன் லைஃப் அஃபெக்ட் ஆகுது. ஸோ அதே மாதிரி ஃபிஷ் கேச்சஸ் வந்து குறைஞ்சிடுது, அதனால வந்து ஃபிஷர்மேன்லாம் அஃபெக்ட் ஆகிறாங்க. அதே மாதிரி சிவியர் ட்ராட்ஸ் இன் ஆஸ்திரேலியா நடக்குது. நார்மல் கண்டிஷனில் ஆஸ்திரேலியாவில் மழை பெய்யும், பட் எல்னினோல அங்கே ட்ராட்ஸ் வருது. அண்ட் ஹெவி ரெயின்ஸ் இன் கலிஃபோர்னியா. ஸோ இப்போ எல்னினோல இங்கே என்ன நடக்குது, இந்த வார்ம் வாட்டர் இங்கே வருது இல்லை, இந்த வார்ம் வாட்டர் வந்து சம்டைம்ஸ் இன்டென்சிஃபைடாக இருக்கும்போது இது இங்கெல்லாம் ஸ்ப்ரெட் ஆயிடுது. ஸோ இங்கெல்லாம் வார்ம் வாட்டர் ஸ்ப்ரெட் ஆகிறதுனால சம்டைம்ஸ் வந்து இங்கேயும் வந்து நல்லா மழை பெய்யும். கலிஃபோர்னியாலையும் நிறைய மழை பெய்யுது, இங்கே நிறைய சைக்ளோன்ஸ் உருவாது. ஸோ எல்னினோ கண்டிஷன்ஸில் உங்களுக்கு பெசிபிக் ஓஷனில் சைக்ளோன் உருவாகி அது கலிஃபோர்னியாவில் ஹிட் பண்ணும். நார்மல் கண்டிஷனில் லானினா கண்டிஷன்ஸில் அட்லாண்டிக் ஓஷனில் சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அது உங்களுக்கு வந்து ஃப்ளோரிடாவை ஹிட் பண்ணும். ஸோ அமெரிக்காவுக்கு 2 மூலமாக சைக்ளோன் வருது, அட்லாண்டிக்லேயும் சைக்ளோன் வருது, கலிஃபோர்னியாலையும் சைக்ளோன் வருது. நார்மல் கண்டிஷன்லையும் லானினா கண்டிஷன்ஸ்லையும் அட்லாண்டிக்ல சைக்ளோன் ஃபார்ம் ஆகி அது நடக்கும். ஸோ நார்மலாக இருக்கிற சைக்ளோனே அதிக நம்பர் ஆஃப் சைக்ளோன்ஸ் வந்து லானினால இருக்கும். எல்னினோல என்ன ஆகிடும், இந்த சைக்ளோன்ஸ் வந்து குறைஞ்சி பெசிபிக் ஓஷனில் சைக்ளோன்ஸ் அதிகமாகிடும். ஸோ தட் இஸ் வாட் தி கண்டிஷன் வித் ரெஸ்பெக்ட் டு அமெரிக்கா. ஸோ ஹெவி ரெயின்ஸ் இன் கலிஃபோர்னியா, ஈக்குவடார் அண்ட் கல்ஃப் ஆஃப் மெக்சிகோ. ஸோ இந்த சைடு ஃபுல்லாக நிறைய மழை பெய்ய ஆரம்பிச்சிருது. ஸோ எல்னினோக்கு இந்தியன் மான்சூனுக்குள்ள லிங்க் என்ன? எல்னினோ அண்ட் இந்தியன் மான்சூன்ஸ் ஆர் இன்வெர்ஸ்லி ரிலேட்டட். த மோஸ்ட் ப்ராமினன்ட் ட்ராட் இன் இந்தியா, இந்தியாவில் இருக்கிற மோஸ்ட் ப்ராமினன்ட் ட்ராட்ஸில் 6 ட்ராட்ஸ் வந்து, ஸோ 1871 நமக்கு நடந்த ட்ராட்ஸில் முக்கியமான ட்ராட்ஸ் எல்லாமே எல்னினோ டைமில் தான் நடந்திருக்கு. எல்னினோ இயர் எங்கெங்கெல்லாம் நடக்குதோ அப்போ தான் இந்தியாவில் ட்ராட் வந்திருக்கு. 2002லையும் 2009லையும் நடந்த சிவியர் ட்ராட்ஸுமே வந்து எல்னினோ டைமில் தான் நடந்தது. அதே மாதிரி 2016லையும் 2017லையும் பார்த்தீங்கன்னா வி ஹேட் தி டெபிசிட் மான்சூன், ஆக்சுவலி 2015-16.
ஸோ 2015-16 we had deficit monsoon. இந்த ரெண்டு டெபிசிட் மான்சூனுக்கும் காரணமே எல்னினோ தான். ஓகே, அதுக்கப்புறம் 17-18 வந்து நார்மல் கண்டிஷன்ஸ் இருந்து திரும்ப வந்து 2019 லானினா ஆரம்பிச்சிருக்கு. இப்போ நீங்க கரண்டா எடுத்து பார்த்தீங்கன்னா 2015 எல்னினோ இருந்தது, 16 எல்னினோ இருந்தது, 2017 2018 நார்மல் கண்டிஷனுக்கு வந்துச்சு. இப்போ 2019 2020 2021 2022 ஸோ 2019 ஸ்லோவா லானினா ஆரம்பிச்சு 2021 22 3 வருஷமா வந்து நமக்கு லானினா இருக்கு. இதை தான் வந்து ட்ரிபிள் டிப் லானினா அப்படின்னு சொல்றோம். ஏன்னா 2021 22 வந்து லானினால இருக்கு. ஸோ 17-18 இட் வாஸ் நார்மல், இங்கேருந்து ஸ்லோவா லானினா ஆரம்பிச்சு 2021 22 லானினா இருக்கு. ஸோ இங்க பாத்தீங்கன்னா 15 ஆரம்பிச்சு 2022 வரைக்கும் 7 வருஷமா இந்த சைக்கிள் போகுது. இப்போ திரும்ப அடுத்த வருஷம் நார்மல் கண்டிஷன்ஸ் போச்சுன்னா திரும்ப வந்து இட் கம் பேக் டு நார்மல்னா ஒன் சைக்கிள் முடிஞ்சிடும். ஸோ இப்படி தான் வந்து எல்னினோ சைக்கிள் போகும். ஸோ 2015-16 we had deficit monsoon. ஸோ எப்போப்பெல்லாம் எல்னினோ இருக்கோ அப்போப்பெல்லாம் ட்ராட்ஸ் இருக்கும், டெபிசிட் மான்சூன் இருக்கும். இதான் வந்து நமக்கு இருக்க லிங்க். எப்போப்பெல்லாம் லானினா இருக்கோ அப்போ இன்டென்சிஃபைட் மான்சூன் இருக்கும். இப்போ பார்த்தீங்கன்னா கடந்த 3 வருஷமா வந்து நமக்கு சர்ப்ளஸ் மான்சூன் தான். ஏன் 3 வருஷமா சர்ப்ளஸ் மான்சூன்? ஏன்னா 3 வருஷமும் லானினா. எஸ், உங்களுக்கு புரிஞ்சிச்சா லாஜிக்கு? However, not all El Nino years will lead to drought. 1997 நடந்த எல் நினோ அப்போ there was no drought in India அப்படின்னு சொல்றாங்க. ஸோ ஆல் எல் நினோ வில் லீட் டு ட்ராட்ஸ் அப்படிங்கிற ஒரு கொஸ்டின் ப்ரிலிம்ஸ்ல வருது அப்படின்னா அது தப்பு. ஸோ நாட் ஆல் எல் நினோஸ் வில் கிரியேட் ட்ராட் இன் இந்தியா. ஏன்னா 1997 வந்த சிவியர் எல் நினோ, ஒன் ஆஃப் தி ஸ்ட்ராங்கஸ்ட் எல் நினோ இருக்கும்போது இந்தியாவில் ட்ராட்டே வரல. ஏன்னா அப்போ பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் இந்தியாவில் இருந்துச்சு, அதனால அது வந்து மேனேஜ் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்தியன் ஓஷன் டைபோலுக்கும் எல் நினோக்குமே ஒரு ரிலேஷன்ஷிப் இருக்கு. ஸோ அதுலேயும் ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை, இதுலேயும் வந்து இட் டிபெண்ட்ஸ் தான். பட் ஆல் தி எல் நினோஸ் will every time whenever there is an El Nino there will be drought in India அப்படின்னு ஒரு எக்ஸ்ட்ரீம் ஸ்டேட்மெண்ட் கொடுத்தா தப்பு. ஏன்னா அதுக்கே ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. ஸோ ப்ரிலிம்ஸ்ல அந்த மாதிரி ஸ்டேட்மெண்ட் வரும்போது பாருங்க, ஜென்ரலி இன் மோஸ்ட் ஆஃப் தி கேசஸ் அப்படி ஏதாவது வேர்டு இருந்ததுன்னா அது கரெக்ட். உங்களுக்கு புரியுதா? ஆன் தி அதர் ஹேண்ட் a moderate El Nino in 2022 resulted in the worst drought அப்படிங்கிறது பார்க்குறோம். ஸோ இதான் வந்து எல் நினோக்கும் இந்தியன் மான்சூனுக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப். ஸோ இப்போ நம்ம எல் நினோனா என்னன்னு பார்த்துட்டோம். அது என்னப்பா எல் நினோ மொடோக்கி அப்படிங்கிறது நீங்கள் பார்க்குறீங்க. ஸோ எல் நினோ மொடோக்கினா என்ன அப்படிங்கிறது பார்க்கும்போது நம்ம திரும்ப இந்த எல் நினோ டயக்ராம்க்கே வருவோம். ஸோ இங்கே உருவான ஸோ நார்மல் கண்டிஷன்ஸில் நமக்கு வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் பொதுவாக நம்ம என்ன பார்க்குறோம், இங்கே வந்து ஹையும் இங்கே வந்து லோன்னு பார்க்குறோம். ஸோ இங்கே இருக்கிற ஹை இங்கே இருக்கிற லோ இருக்கு. ஸோ இது வந்து நார்மல் கண்டிஷன். ஓகே, இது வந்து வாக்கர் சர்க்குலேஷன், கரெக்டா? ஸோ இங்கே வந்து மழை பெய்யுது. இப்போ இந்த எல் நினோ ட்ரிகர் பண்ணும்போது பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் பிரேக் ஆகுதுல்ல. ஸோ ட்ரேட் வின்ஸ் வந்து ரொம்ப வீக்கன் அப் ஆயிடுச்சுன்னா இந்த வார்ம் வாட்டர் பூல் பிரேக் ஆகி என்டையர் காற்று இங்கே வந்துடும், என்டையர் தண்ணி இங்கே வந்துடும். சம்டைம்ஸ் வந்து இந்த வீக்கனிங் ஆஃப் தி வாக்கர் சர்க்குலேஷன் ஃபுல் இன்டென்சிட்டியாக நடக்காமல் ஒரு ஹாஃப் இன்டென்சிட்டியில் நடக்கும்போது என்ன ஆயிடுது, இந்த வார்ம் வாட்டர் வந்து ஃபுல்லாக வந்து இது வரைக்கும் பெரு வரைக்கும் வராமல் சம்டைம்ஸ் வந்து அந்த வார்ம் வாட்டர் வந்து இதோட நின்றுக்கும். ஸோ வார்ம் வாட்டர் இதோட நின்றுக்கும், இந்த சைடு கோல்டாக தான் இருக்கும், இந்த சைடும் கோல்டு இருக்கும், இந்த சைடும் கோல்டு இருக்கும், நடுவில் வந்து வார்ம் வாட்டர் இருக்கும். ஸோ வார்ம் வாட்டர் வந்து பெரு வரைக்கும் போயிட்டு இங்கே லோ ஃபார்ம் ஆகிறதுக்கு பேர் தான் எல் நினோ அப்படின்னு சொல்கிறோம். சம்டைம்ஸ் வார்ம் வாட்டர் மிடில் பெசிபிக் வரைக்கும் வந்துட்டு அப்படியே நின்றுடும். ஸோ இங்கே இருக்கிற கோல்டு இங்கே இருக்கும், இங்கே இருக்கிற கோல்டு இங்கே இருக்கும், இங்கே மட்டும் வார்ம் இருக்குமா. ஸோ இங்கே ஒரு லோ இருக்கும், இங்கே ஒரு ஹை, இங்கே ஒரு ஹை உருவாயிருக்கும். ஸோ அதனால் என்ன ஆகும், அந்த லோ வந்து பெருவில் உருவாகாமல் மிடில் ஆஃப் தி பெசிபிக்கில் உருவாகிறதுக்கு பேர் தான் மொடோக்கி. ஸோ இங்கேருந்து ஏர் ரைஸ் ஆகி இங்கே க்ளவுட்ஸ் ஃபார்ம் ஆகி இங்கே வந்து மழை பெய்யும். ஸோ இந்த கன்வெக்டிவ் சைக்கிளில் ஒரு வாக்கர் சர்க்குலேஷன் கன்வெக்டிவ் சைக்கிள் பதிலாக 2 வாக்கர் சர்க்குலேஷன் கன்வெக்டிவ் சைக்கிள் நடக்கிறது தான் எல் நினோ மொடோக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ மொடோக்கியில் 2 கன்வெக்டிவ் சைக்கிள் நடக்குது. ஏன்னா இந்த லோ ப்ரெஷர் அப்படிங்கிறது வந்து பெரு கிட்ட ஃபார்ம் ஆகாமல் மிடில் ஆஃப் தி பெசிபிக்கில் ஃபார்ம் ஆகும்போது இங்கேருந்தே கன்வெக்டிவ் சைக்கிள் ஆரம்பிச்சு அட்மாஸ்பியரில் போயிட்டு மழை கொடுத்த பிறகு இட் இஸ் டைவர்ஜிங் இன் தி அப்பர் அட்மாஸ்பியர். டைவர்ஜ் ஆகிட்டு ஒன்று போயிட்டு ஆஸ்திரேலியன் சைடில் போய் விழுது, இன்னொன்று போயிட்டு பெருவில் போய் விழுது. ஸோ அதனால 2 வாக்கர் சர்க்குலேஷன் சைக்கிள்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி எல் நினோ அப்படிங்கிறது வந்து பெரு கிட்ட நடக்காமல் மிடில் பெசிபிக்கில் நடக்கிறதுங்கிறது தான் எல் நினோ மொடோக்கி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ த கன்வென்ஷனல் எல் நினோ இஸ் கேரக்டரைஸ்ட் பை தி ஸ்ட்ராங் அனாமலஸ் வார்மிங் ஆஃப் தி ஈஸ்டர்ன் பெசிபிக், வேராஸ் எல் நினோ மொடோக்கி இஸ் அசோசியேட்டட் பை ஸ்ட்ராங் அனாமலஸ் வார்மிங் ஆஃப் தி சென்ட்ரல் பெசிபிக். உங்களுக்கு புரியுதா? சென்ட்ரல் பெசிபிக்கில் வார்ம் ஆகுது, அதனால தேர் இஸ் கூலிங் இன் தி ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்ன். ஸோ நடுவில் வந்து இங்கே லோ ஃபார்ம் ஆகி இங்கே வார்மிங் நடக்குது, ஈஸ்டர்ன் அண்ட் வெஸ்டர்னில் 2 ஹை உருவாகுது. ஸோ அதனால தான் உங்களுக்கு 2 சர்க்குலேஷன் வந்து வருது. உங்களுக்கு புரியுதா? ஸோ 2 கன்வெக்டிவ் வாக்கர் சர்க்குலேஷன் வருது.
The El Nino Modoki phenomenon is characterized by anomalously warm central equatorial Pacific flanked by anomalously cool region of the both east and west. ஸோ இதான் வந்து எல் நீனோ மொடோக்கி. ஸோ எல் நீனோ மொடோக்கியில் என்ன நடக்குது அப்படின்னு பாருங்க. பெசிபிக் ஓஷனில் வந்து வார்ம் வாட்டர் பூல் வந்து இது வரைக்கும் வராமல், ஸோ இது ஆஸ்திரேலியா, இது பெசிபிக், உங்களுக்கு இந்த இடத்துலயே வந்து ஃபார்ம் ஆகிறதுனால 2 கன்வெக்டிவ் சைக்கிள் ஃபார்ம் ஆகும். ஓகே, அதே மாதிரி லானினால உங்களுக்கு வந்து திரும்ப வந்து கோல்டு ரீஜன் வந்து சென்டரில் ஃபார்ம் ஆகி இங்கே 2 இடத்துல ஹாட் ரீஜன்ஸ் இருந்துச்சுன்னா அதுக்கு பேர் வந்து லானினா. லானினா மொடோக்கி. லானினா மொடோக்கியில் என்ன நடக்கும், இந்த வார்ம் வாட்டர் ஃபுல்லாகவே சென்டருக்கு வந்து இந்த ரீஜனில் வந்து உங்களுக்கு வந்து லோ ஃபார்ம் ஆகிடும். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ நடுவில் லோ இருந்து 2 சைடும் ஹை இருந்தால் அது வந்து எல் நீனோ மொடோக்கி. நடுவில் ஹை இருந்து 2 சைடும் லோ இருந்தால் அது லானினா மொடோக்கி. ஸோ அவ்வளோதான் 2 கான்செப்ட்ஸ். மொடோக்கினா என்னதுன்னா 2 எக்ஸ்ட்ரீம் எண்டில் ஃபார்ம் ஆகாமல் நடுவில் ஃபார்ம் ஆகும். ஸோ எல் நீனோ மொடோக்கியில் லோ ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்ட் இன் தி மிடில் பெசிபிக். லானினா மொடோக்கியில் ஹை ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்ட் இன் தி மிடில் பெசிபிக். ஸோ இங்கேருந்து ரைஸ் ஆகிற காற்று வந்து நடுவில் வந்து சப்சைட் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி மொடோக்கி ஃபினாமினன். ஸோ வாட் இஸ் மொடோக்கி அப்படின்னு மெயின்ஸில் கேட்பாங்களோ இல்லையோ, கேட்டாங்கன்னா 10 மார்க்கில் கேட்டாங்கன்னா நம்ம திரும்ப என்ன பண்ணிடலாம், இது எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு உங்களுக்கு 5 லைன் தான் ஆகும். ஆனால் இது கூட நம்ம இன்ட்ரோடக்ஷன் எல் நீனோ அந்த டயக்ராம்லாம் போடும்போது சமாளிச்சிடலாம். ஓகே, அப்படி இல்லைனா ப்ரிலிம்ஸில் தான் வரப்போகுது. ஸோ வாட் ப்ரிலிம்ஸில் என்ன கேட்பான், ப்ரிலிம்ஸில் என்ன கேட்க போகிறான்னா லோ ப்ரெஷர் இஸ் ஃபார்ம்ட் இன் தி மிடில் ஈக்குவட்டோரியல் பெசிபிக்கா, இல்லை ஈஸ்டர்ன் ஈக்குவட்டோரியல் பெசிபிக்கா, இல்லை வெஸ்டர்ன் ஈக்குவட்டோரியல் பெசிபிக்கா அப்படிங்கிற மாதிரி ஏதாவது ட்விஸ்ட் வைப்பான். அவ்வளோதான். இல்லை எல் நீனோ மொடோக்கியில் என்ன ஆகும். ஸோ அதே மாதிரி எல் நீனோ மொடோக்கியில் லோ ப்ரெஷர் இஸ் ஃபார்மிங் இன் தி மிடில், லானினா மொடோக்கியில் ஹை ப்ரெஷர் இஸ் ஃபார்மிங் இன் தி மிடில். ஸோ லோ ப்ரெஷரா ஹை ப்ரெஷரா அப்படிங்கிற மாதிரி கேட்பாங்க. ஸோ இந்த மாதிரி ஏதாவது கேட்டு தான் ப்ரிலிம்ஸில் வந்து மொடோக்கியில் வச்சு ஏதாவது கேள்வி கேட்க முடியும். ஸோ தெர் இஸ் 2 வாக்கர் சர்க்குலேஷன்ஸ். மொடோக்கியோட ஃபினாமினே 2 வாக்கர் சர்க்குலேஷன் இருக்கிறது தான். ஸோ அதான் வந்து எல் நீனோ மொடோக்கி. கிளியரா? இப்போ நம்ம அடுத்து வந்து லானினா பார்க்க போகிறோம். ஸோ லானினா இஸ் திஸ் திங், இப்போ தான் நம்ம பார்த்தோம். ஸோ இன்டென்சிஃபிகேஷன் ஆஃப் தி நார்மல் கண்டிஷன். ஸோ எல் நீனோனா லிட்டில் சைல்டுங்கிற மாதிரி, லானினானா லிட்டில் கேர்ள். ஸோ ஸ்பானிஷ் லாங்குவேஜில். ஸோ இது எப்பவுமே பெய்கிற மீன் அதை விட அதிகமாக கிடைக்குதே அப்படிங்கிறதுனால இது லிட்டில் கேர்ள் அப்படிங்கிற மாதிரி பேர் வச்சிருக்காங்க. ஹியர் இங்கே என்ன நடக்குதுன்னா, இங்கே எப்பவுமே இருக்கிற கோல்டு இன்டென்சிஃபை ஆகிடுது, இங்கே எப்பவுமே இருக்கிற வார்ம் இன்டென்சிஃபை ஆகிடுது. அவ்வளோதான். அதனால இங்கே அளவுக்கு அதிகமான மழை பெஞ்சு இங்கே டிசாஸ்டர் உருவாகுது. இங்கே அளவுக்கு அதிகமான அப்வெல்லிங் நடந்து மீன் பிடி நடக்குது. அதே மாதிரி மழையே பெய்ய மாட்டேங்குது. அந்த மாதிரியான ஒரு கண்டிஷன் வந்து உருவாகுது லானினால. ஸோ இந்தியாவில் என்ன நடக்குது, மான்சூனும் வந்து சர்ப்ளஸ் மான்சூன் ஆகிடுது. However, in some years, trade winds can be extremely strong. So what is the trigger for the La Nina? Trigger for the La Nina என்ன அப்படின்னா, strengthening of the water circulation. Weakening of the water circulation for El Nino na, strengthening of the water circulation is for La Nina. So ஏன் வீக்கன் ஆகுது, ஸ்ட்ரென்தன் ஆகுது, தேடிக்கிட்டு இருக்கோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ ஸ்ட்ரென்தனிங் ஆஃப் தி வாட்டர் சர்க்குலேஷனால் என்ன ஆகுது, மோர் நம்பர் ஆஃப் ஸோ ட்ரேட் வின்ஸ்லாம் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிடுது. ஸோ ட்ரேட் வின்ஸ் பயங்கர ஸ்ட்ராங் ஆகிறதுனால அந்த ரிசல்டன்ட் ஈஸ்ட் டு வெஸ்ட் மூவ்மெண்ட்டில் நிறைய தண்ணி போயிட்டு இந்த இடத்துல அக்யூமுலேட் ஆகிடுது. ஸோ நிறைய ஹாட் வாட்டர் அக்யூமுலேட் ஆகிறதுனால இந்த ஹாட் வாட்டர் பூலே வந்து பெருசாகிடுது. ஸோ அதனால் ஹை ரெயின்ஃபால் ஹியர். ஸோ தட் இஸ் தி ட்ரிகர். ஸ்ட்ராங் ஹை ப்ரெஷர் ஓவர் தி ஈக்குவட்டோரியல் ஈஸ்டர்ன் ஈக்குவட்டோரியல் பெசிபிக் ஃபார்ம் ஆகுது. அதே மாதிரி ஸ்ட்ராங் லோ ப்ரெஷர் இன் தி வெஸ்டர்ன் பெசிபிக் ரீஜன். லானினா காசஸ் ட்ராட் இன் பெரு. ஸோ பெரு ஈக்குவடார் ரீஜனில் ட்ராட்டே வந்துடுது. ஏன்னா இங்கே இந்த கோல்டு கண்டிஷன்ஸே வந்து அளவுக்கு அதிகமாக போயிடுது. அதனால் மழையே இருக்காது, ஒரு சொட்டு மழை இருக்காது, ரொம்ப கோல்டாக இருக்கும். மீன் கிடைக்கும், ஆனால் உங்களுக்கு தண்ணீர் மழை பெய்யாது. ஸோ அதனால் தேர் இஸ் அ ட்ராட் இன் திஸ் ரீஜன் அண்ட் தேர் இஸ் ஃப்ளட்ஸ் இன் தி ஆஸ்திரேலியா. சரி, நார்மல் கண்டிஷனில் பெருவில் கோல்டாக இருக்கும், ஆஸ்திரேலியாவில் வார்மாக இருந்து மழை பெய்யும் அப்படின்னு பார்த்தோம். ஆனால் லானினால மழை வந்து வெள்ளத்தை கொடுத்துரும். பெருவில் இருக்கிற அந்த கோல்டு கண்டிஷன்ஸ் வந்து உங்களுக்கு வந்து ட்ராட்டாக மாறிடும். ஸோ தட் இஸ் தி திங் ஹியர். ஸோ ஹை டெம்பரேச்சர் இன் தி வெஸ்டர்ன் பெசிபிக், இந்தியன் ஓஷன், சொமாலியன் கோஸ்ட்டில் வந்து குட் மான்சூன் ரெயின்ஸ் இன் இந்தியா வந்துடுது. La Nina is actually beneficial for Indian monsoon. Generally, El Nino and La Nina occurs in the gap of 4 to 5 years. El Nino is very frequent than La Nina. ஸோ எல்லா வாட்டியும் வந்து எல் நீனோலேருந்து திரும்ப நார்மல் ஆகிட்டு லானினாக்கு போதா அப்படின்னா எல்லா வாட்டியும் போகிறதில்ல. ஒரு சில டைம் என்ன ஆகுது, நார்மல்லேருந்து எல் நீனோக்கு போயிட்டு எல் நீனோலேருந்து நார்மல் வந்து திரும்ப வந்து கொஞ்ச நாள் எல் நீனோ வந்துடுது. ஸோ லானினாக்கே போகாமலையும் போகுது. ஸோ அதனால எல் நீனோ வர்ற அளவுக்கு லானினாக்கள் வரதில்லை அப்படிங்கிறது சொல்கிறாங்க. A strong La Nina occurred in 1988 and scientists believe that this may be responsible for the summer drought in the central North America. அதே மாதிரி அட்லாண்டிக் ஓஷனில் சிவியர் இது இருந்தது, சைக்ளோன்ஸ் இருந்தது. ஸோ இப்போ நம்ம நார்மல் கண்டிஷன்ஸில் என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது ஃபர்ஸ்ட் பார்த்துப்போம். அதை வச்சு நம்ம இம்பேக்ட் வந்து புரிஞ்சுக்கலாம். ஸோ நார்மல் கண்டிஷன்ஸில் வந்து ஸோ வாட் இஸ் த நார்மல் கண்டிஷன் அப்படின்னு
பார்த்து அதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கலாம். ஸோ நார்மல் கண்டிஷன்ஸில் ஃபர்ஸ்ட் வந்து ஆஸ்திரேலியாவில் ரெயின்ஃபால். ஓகே, ஆஸ்திரேலியா அண்ட் பெரு ரீஜனில் கோல்டு அண்ட் ஃபிஷிங். அதே மாதிரி நார்மல் கண்டிஷன்ஸில் அட்லாண்டிக்கில் தான் சைக்ளோன் வரும். பசிபிக்கில் சைக்ளோன் வராது. இது நார்மல் கண்டிஷன். அதே மாதிரி நார்மல் கண்டிஷனில் மான்சூன் இஸ் ஆல்சோ நார்மல். இப்போ அப்படியே எல்னினோக்கு போவோம். ஸோ அதே மாதிரி ஆப்பிரிக்காவில் மழை பெய்யும். இப்போ எல்னினோட என்ன ஆயிடுது, நார்மல் கண்டிஷன் அப்படியே உல்டாவாயிடுது. ஓகே, ஆஸ்திரேலியாவில் ட்ராட் இருக்கும், பெருவில் ரெயின்ஃபால் இருக்கும். இது ரெண்டே அப்படி உல்டாவாயிடுது. அட்லாண்டிக்ல தேர் வில் பி நோ சைக்ளோன். அட்லாண்டிக்ல சைக்ளோனே வராது. ஆனால் பெசிபிக்ல அதிகமான சைக்ளோன்ஸ் ஃபார்ம் ஆயிடும். ஏன்னா இங்கே வர ஹாட் வாட்டர்னால இங்கே வந்து தண்ணி சூடாகி பெசிபிக்ல சைக்ளோன் வரும். ஸோ மான்சூன் இஸ் பிகமிங் டெபிசிட். நார்மல் மான்சூன் டெபிசிட் மான்சூன் ஆயிடுது. ஆப்பிரிக்காலையும் தேர் இஸ் லோ ரெயின்ஃபால். இது வந்து எல்னினோட இம்பாக்ட். ஸோ இம்பாக்ட் ஆஃப் நார்மல் எல்னினோ அப்படின்னு கேட்டால் இந்த 5 பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு என்ன 6வது பாயிண்டாக எழுதணும்னா இங்கே வந்து பெசிபிக்ல இருக்க சைக்ளோனும் எழுதிடலாம். பெசிபிக் சைக்ளோன் போட்டு நோன் போட்டுடலாம். ஸோ பெசிபிக் சைக்ளோன் இங்கே இல்லை, இங்கே பெசிபிக் சைக்ளோன் வருது. ஸோ மொத்தம் 6 இம்பாக்ட் எழுதலாம். ஸோ ஆஸ்திரேலியாவில் இம்பாக்ட், பெருவில் என்ன இம்பாக்ட், அட்லாண்டிக் ஓஷனில் இருக்கிற சைக்ளோன்ஸ்க்கு என்ன இம்பாக்ட், பெசிபிக் சைக்ளோனுக்கு என்ன இம்பாக்ட், மான்சூனுக்கு என்ன இம்பாக்ட், அண்ட் ஆப்பிரிக்காவில் என்ன இம்பாக்ட் அப்படின்ட்டு 6 இம்பாக்ட் எழுதலாம். இப்போ லானினால என்ன நடக்குது, ஆஸ்திரேலியாவில் ரெயின் பெய்யுதுல, அது ஹெவி ஆயிட்டு ஃப்ளட் வந்துடுது. பெருவில் கோல்டா இருக்குல்ல, அது ஹெவி ஆயிட்டு ட்ராட் ஆயிடுது. ஓகே, அட்லாண்டிக்ல சைக்ளோன்ஸ் வருதுல, நம்பர் ஆஃப் சைக்ளோன்ஸ் இன்னும் இன்டென்சிஃபைட் ஆயிடுது. கேத்ரீனா புயல் மாதிரி ஒரு பெரிய புயல்ஸ் வருது. பசிபிக் ஓஷன்ல புயலே வர்றதில்ல, அது நோ ரெயின்ஃபால், ஏன்னா இது வந்து ட்ராட்ல இருக்கு. மான்சூன் வந்து நார்மல் மான்சூன் போல சர்ப்ளஸ் மான்சூன் வருது, அளவுக்கு அதிகமான எக்ஸஸ் மான்சூன் which we are facing in the last 2-3 years. ஆப்பிரிக்கால ரெயின் வந்து இன்டென்சிஃபை ஆயிடுது. ஸோ இன்டென்சிஃபைட் நார்மல் கண்டிஷன் தான் லானினா. ஸோ இந்த மாதிரி இம்பாக்ட் ஆஃப் எல்னினோ, இம்பாக்ட் ஆஃப் லானினா அப்படின்னு கேட்டால் அது எழுதுறதுக்கே நான் 6 பாயிண்ட் கொடுத்துட்டேன். உங்களுக்கு புரியுதா? ஸோ 15 மார்க்கில் கேட்டாலும் நமக்கு எழுதுற அளவுக்கு பாயிண்ட் இருக்கு. உங்க லாஜிக் புரிஞ்சிச்சா? ஸோ வாட் இஸ் எல்னினோ அப்படிங்கிற டெஃபினேஷன், அதோடைய ப்ராசஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு 7 பாயிண்ட் நான் உங்களுக்கு ஆல்ரெடி சொன்னேன். 3 சப்ஹெட்டிங் போட்டு 7 பாயிண்ட் எழுதிடலாம். அதுக்கப்புறம் இம்பாக்ட் எழுதுறதுக்கு ஒரு 6 பாயிண்ட், 3த்துக்கும் 6 பாயிண்ட் இருக்கு. இதுக்கு மேலே என்ன எழுதுவீங்க? அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. எல்னினோ லானினால எதை கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ ப்ரிலிம்ஸ்லேயும் உங்களுக்கு தெரிஞ்சிச்சு. ப்ரிலிம்ஸில் என்ன கேட்பான், மான்சூனில் என்ன இம்பாக்ட், இதுக்கு என்ன இம்பாக்ட் அப்படிங்கிறத கேட்க போகிறோம். ஸோ திஸ் இஸ் தி இம்பாக்ட் ஆஃப் எல்னினோ அண்ட் லானினா கண்டிஷன்ஸ். ஸோ இதை விட டீட்டெயில்டாக வந்து நம்ம வி ஹவ் டிஸ்கஸ்ட். உங்களுக்கு இன்னும் இதில் டவுட் இருந்ததுன்னா ஜஸ்ட் பாஸ் இட் அண்ட் ரீப்ளே, யூ வில் அண்டர்ஸ்டாண்ட். நான் ஆரம்பத்தில் எக்ஸ்பிளைன் பண்ணுறதை பண்ணிவிடுங்க. ஸோ லானினால ஹெவி மான்சூன்ஸ் இருக்குது, கோல் அண்ட் வெட் வின்டர் இன் தி சவுத் ஈஸ்டர்ன் ஆஃப்ரிக்கா. ஸோ நல்லா வந்து மழை பெய்யுது ஆஃப்ரிக்காவில். அதே மாதிரி ஆஸ்திரேலியாவில் பயங்கரமான வெள்ளங்கள் இருக்குது. கோல்டு வின்டர் இன் தி கனடா அண்ட் நார்த் இன் யுனைடெட் ஸ்டேட்ஸ்லாம் பனி இருக்குது. வின்டர் ட்ராட் இன் தி யுனைடெட் ஸ்டேட்ஸ், ஏன்னா என்டையர் அமெரிக்கன் சைடில் ட்ராட் வந்துடும், ஆனால் அந்த சைடில் புயல்கள் அதிகமாகிடும். ஸோ இதான் வந்து எல்னினோ. ஸோ இப்போ என்சோ புரிஞ்சிச்சா? ஸோ திஸ் இஸ் தி கான்செப்ட் வித் ரெஸ்பெக்ட் டு என்சோ. ஸோ என்சோ அப்படிங்கிறது நான் ஏன் இவ்வளோ டீட்டெயில்டாக எக்ஸ்பிளைன் பண்ணேன் அப்படின்னா, மிச்சதெல்லாம் அப்படியே காப்பி பேஸ்ட் தான். ஓகே, ஸோ இப்போ எல்னினோனா என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இப்போ எல்னினோவில் என்ன நடக்குதோ அது அப்படியே வந்து select all El Nino in the Pacific Ocean and control C and control V. Copy paste in the Indian Ocean. So El Nino அப்படியே இந்தியன் ஓஷனை தூக்கி காப்பி பேஸ்ட் பண்ணா நடக்கிறது தான் லானினா. சாரி, இந்தியன் ஓஷன் டைபோல். இந்தியன் ஓஷன்ல நடக்கிற எல் நினோ மாதிரியான ஒரு பினாமினன் தான் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ அதே மாதிரி நடக்குது. அப்போ உங்களுக்கு ஒரு கொஸ்டின் வருதா, அப்போ அட்லாண்டிக் ஓஷன்லையும் நடக்குதா? ஸோ நம்ம கிட்ட 3 பெருங்கடல் இருக்கு. ஒரு பெசிபிக் பெருங்கடல் இருக்கு, அப்புறம் ஒரு இந்தியன் ஓஷன் இருக்கு, அப்புறம் இங்க வந்து ஒரு அட்லாண்டிக் ஓஷன் இருக்கு. கரெக்டா? இந்த மாதிரி 3 ஓஷன்ஸ் இருக்கு நம்ம கிட்ட. ஸோ பெசிபிக் ஓஷன் ரொம்ப பெருசு, அதனால இங்கே ஒரு கண்டிஷன் இருக்கு, இது எல் நினோன்னு சொல்றோம். அட்லாண்டிக் ஓஷன் பெசிபிக் ஓஷனோட, இந்தியன் ஓஷன் வந்து பெசிபிக் ஓஷன்ல ஒரு ஹாஃப், அதனால இந்த இடத்துல நமக்கு இந்தியன் ஓஷன் டைபோல்னு ஒன்று இருக்கு. அட்லாண்டிக் ஓஷன் பார்த்தீங்கன்னா ஒரு நேரோ எஸ் வடிவத்தில் இருக்கிறது ரீஜன். ஸோ இந்த இடத்துல வந்து இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு சர்க்குலேஷன் வர்ற அளவுக்கு அங்கே வந்து யூ ஆர் நாட் ஹேவிங் வாஸ்ட் ஸ்பேஸ். அதனால வந்து என்ன ஆயிடுது, இந்த இடத்துல அது வந்து ஒரு இன்டென்சிஃபைடு எஃபெக்டாக தரல. ஸோ அதனால இந்தியன் ஓஷன்லையும் பெசிபிக் ஓஷன்லையும் தான் இந்த மாதிரியான ஆசிலேஷன்ஸ் வந்து நிறைய நடக்குது. ஓகே, so Indian Ocean Dipole is the variation in the sea surface temperature of the oceans between the two places, westward pole and eastward pole. இங்க நமக்கு வெஸ்ட்வர்ட் போலா இருக்கிறது என்ன, நமக்கு இங்க வெஸ்ட்வர்ட் போலா இருக்கிறது ஆப்பிரிக்கா. உங்களுக்கு புரிஞ்சிச்சா? ஸோ இங்க நம்ம டயக்ராம்ல என்ன வரைய போறோம், இந்த சைடு ஆப்பிரிக்கா வரைஞ்சிட போறோம், இந்த சைடு ஆஸ்திரேலியா வரைஞ்சிட போறோம். அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்ம வந்து இந்தியன் ஓஷன் டைபோலுக்கு வரைய வேண்டிய விஷயங்கள்.
ஓகே, ஸோ உங்களுக்கு மேப்பா வரையணும்னா என்ன வரையணும்? ஃபர்ஸ்ட் ஆஸ்திரேலியா, ஆப்பிரிக்கா வரைஞ்சிருங்க. அப்புறமா இந்தியன் ஓஷன்ல இந்தியா வரைஞ்சிருங்க. அப்புறம் ஆஸ்திரேலியா வரைஞ்சிருங்க. அவ்வளோதான். ஸோ வரைஞ்சாச்சா இந்தியன் ஓஷன்? ஸோ இப்போ இந்த இந்தியன் ஓஷனில் நம்ம என்ன பண்ண போகிறோம்? இதே மாதிரியான ஒரு வாக்கர் சர்க்குலேஷன் தான் இங்கே நடக்குது. ஸோ இதில் வந்து இந்த இடத்துல உங்களுக்கு லோவும் இந்த இடத்துல ஒரு ஹையும் இருக்குது. ஸோ இந்த இடத்துல லோ அண்ட் வார்ம் கண்டிஷன்ஸ், இந்த இடத்துல கோல்டு கண்டிஷன்ஸ். ஸோ வார்ம் கண்டிஷன்ஸ் வந்து ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் கோஸ்ட் அண்ட் கோல்டு கண்டிஷன்ஸ் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் கோஸ்ட் இருக்கிறது தான் பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் என்ன நடக்குது அப்படின்னா, இந்த இடத்துல வந்து வார்ம் கண்டிஷன்ஸும் இந்த இடத்துல கோல்டு கண்டிஷன்ஸும் இருக்கும். ஆனால் அதே கதை தான், அதே மாதிரி உங்களுக்கு ஈக்குவேட்டர் போகுது, ஈக்குவேட்டரில் ட்ரேட் வின்ஸ் இருக்கு, அதே கதை தான். ஆனால் இங்கே இருக்கிற வார்மு இங்கே வந்து ஆஃப் தி ஆஃப்ரிக்கன் அண்ட் ஆஃப் தி ஆஸ்திரேலியன் கோஸ்ட். ஸோ பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோலில் வார்ம் வாட்டர் இஸ் அக்யூமுலேட்டட் ஆஃப் தி ஆஃப்ரிக்கா அண்ட் கோல்டு வாட்டர் இஸ் அக்யூமுலேட்டட் இன் தி ஆஸ்திரேலியா. ஏன்னா வந்து வி ஆர் ஹேவிங் தி, அதுக்கேற்ற மாதிரி வி ஆர் ஹேவிங் கரண்ட்ஸ். ஸோ இந்த இடத்துல வில் பி ஹேவிங் வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட். ஸோ புரியுதா? ஸோ அந்த மாதிரி வி ஆர் தி கண்டிஷன்ஸ் ஆர் தேர். ஸோ இந்த மாதிரி பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் இங்கே வார்ம் இருக்கும். நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைப்போல் என்ன நடக்குதுன்னா, ஆஃப் தி ஆஸ்திரேலியா யூ ஆர் ஹேவிங் வார்ம் வாட்டர் அண்ட் ஆஃப் தி ஆஃப்ரிக்கா யூ ஆர் ஹேவிங் கோல்டு வாட்டர். அதே மாதிரி இங்கே வந்து ஒரு வாக்கர் சர்க்குலேஷன் மாதிரி வி ஆர் ஹேவிங் தி ஈக்வினோ அப்படிங்கிற ஒரு சர்க்குலேஷன்ஸ் இருக்கு. இந்த இடத்துல ஈக்வினோ சர்க்குலேஷன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. வில் டிஸ்கஸ் தட். ஸோ அந்த மாதிரி வந்து ஒரு சர்க்குலேஷன் இங்கேயும் நடக்குது, வாக்கர் சர்க்குலேஷன் மாதிரியே. ஸோ அதே மாதிரி ஒரு ஃபினாமினன். ஸோ இந்த இடத்துல வெஸ்ட்வர்ட் போல் வந்து ஆஃப் தி அரேபியன் சி இந்தியா ஆஃப்ரிக்கா அண்ட் ஈஸ்ட்வர்ட் போல் வந்து இந்தோனேஷியா அண்ட் ஆஸ்திரேலியா கிட்ட வருது. This is also called as Indian Nino or IOD because it appears to be that of thermal atmospheric conditions of tropical Indian oceans. It is believed that Indian Ocean dipole and ENSO occurrences are connected by Walker circulations westward expansion into Indonesia. So அந்த Walker circulation க்கு இந்த Indian Ocean dipole க்கு ஒரு லிங்க் இருக்கு. So it starts in the equatorial regions of Indian Oceans and develop in the months of April, May and peaks in the October. So April, May and October அதுதான் வந்து இதோடைய சைக்கிள். ஸோ நம்ம அங்கே என்ன பார்த்தோம், செப்டம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரியில தான் எல்னினோ நடக்கும். பட் இந்த இடத்துல வந்து சைக்கிள் வந்து ஏப்ரல், மே அண்ட் பீக்ஸ் இன் தி அக்டோபர். ஸோ நம்ம மான்சூனோட இது சிங்க் ஆயிருக்கும். இந்தியன் ஓஷனுங்கிறதுனால மான்சூனோட சிங்க் ஆயிருக்கு. ஏன்னா இங்கே ஏர் டயக்ராமே, ஏர் சர்க்குலேஷனே மாறுதில்ல. ஸோ நியூட்ரல் ஃபேஸ்ல எப்படி இருக்கு அப்படின்னா, in the IOD's neutral phase, water from the Pacific Ocean flows through the Indonesian islands and keeps ocean water warmer to Australia. ஸோ ஆஸ்திரேலியாவுடைய சைடில் கொஞ்சம் வார்ம் வாட்டர் இருக்கு. பொதுவாகவே வந்து நார்மல் கண்டிஷன்ஸில் என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த என்டையர் ரீஜன்லையுமே இருக்கிற வாட்டர் வந்து வார்மாக இருக்கு. இங்கே இருக்கிற இப்போ நம்ம இந்த வார்ம் வாட்டர் பூல் ஃபார்ம் ஆகுதுல எல்னினோல, சாரி பெசிபிக் ஓஷனில் இருக்க இந்த வார்ம் வாட்டர் பூல், அந்த வாட்டர் வந்து கொஞ்சம் இந்த கேப் ஐலாண்ட்ஸ் வழியாக வந்து நம்மளோட ஈக்குவேட்டர் ஃபுல்லாகவே வார்மாகவே வச்சுக்குது. இப்போ சடனா என்ன ஆகுது, பிகாஸ் ஆஃப் தி கன்வெக்ஷன் கிரியேட்டட் இன் தி இந்தியன் ஓஷன் ரீஜன், நமக்கு இந்த இடத்துல என்ன ஆயிடுது, ஒரு வார்ம் வாட்டர் பூல் உருவாயிடுது ஆஃப் தி சொமாலியா. ஸோ அதனால பிளஸ் இங்கே வந்து நமக்கு வெஸ்ட் ஆஸ்திரேலியன் கரண்ட்னால வி ஆர் கெட்டிங் அ கோல்டு வாட்டர் இன் தி ஆஸ்திரேலியா. ஸோ இதுதான் வந்து பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல்ல ஆப்பிரிக்கா சைடில் நிறைய ஒரு வார்ம் வாட்டர் வந்து மழை பெய்யுது. இங்கே ஒரு கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் இருக்கு. ஸோ இந்த கன்வெக்டிவ் ரெயின்ஃபால் வந்து என்ன பண்ணுது, இட் இஸ் ட்ரிகரிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். இட் எய்ட்ஸ் இன் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். அதனால பாசிட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் பாசிட்டிவா இருந்தா மான்சூனும் பாசிட்டிவ், நெகட்டிவா இருந்தா மான்சூனும் நெகட்டிவ். அதான் வந்து கண்டிஷன். ஸோ இது அப்படியே என்ன ஆயிடுது, இந்த ட்ரேட் வின்ஸ் திரும்ப வீக்கன் அப் ஆகிறதுனால இந்த வார்ம் வாட்டர் பூல் பிரேக்கன் அப் ஆகி திரும்ப வந்து வார்ம் வாட்டர் இந்த சைடு வந்துடுது, இந்த சைடில் கோல்டர் தென் நார்மலாக மாறிடுது. அப்படி ஆகிறப்போ வாக்கர் சர்க்குலேஷன் மாதிரி இந்த ஈக்வினோ சர்க்குலேஷனும் ரிவர்ஸ் ஆயிடுது. இந்த இடத்துல வந்து மழை பெய்யுது, இந்த இடத்துல வந்து ட்ராட்டா இருக்கு. ஸோ அதனால என்ன ஆயிடுது, ஆப்பிரிக்கன் சைடில் ட்ராட் ஆகி ஆஸ்திரேலியன் சைடில் வெட்டாறது தான் வந்து நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். இந்த டைமில் என்ன ஆகுது, நம்மளுக்கு இந்த சைடு ஃபுல்லாகவே கோல்டாக இருக்கிறதுனால நமக்கு வந்து இங்கே வந்து இட் இஸ் நாட் எய்டிங் தி சவுத் வெஸ்ட் மான்சூன். ஸோ நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல் இஸ் நாட் எய்டிங் தி, ஸோ இட் இஸ் நெகட்டிவ் டு தி மான்சூன். ஸோ இதான் வந்து கண்டிஷன். ஸோ சிமிலர் டு ENSO, the atmospheric component of IOD is called as equino. இதுக்கு பேர் வந்து வாக்கர் சர்க்குலேஷன் சொல்ற மாதிரி இங்கே ஈக்வினோ அப்படின்னு சொல்றோம். ஈக்விட்டோரியல் இந்தியன் ஓஷன் ஆசிலேஷன் அப்படின்னு சொல்றோம் இதுக்கு பேர் ஈக்வினோ அப்படின்னு. ஓகே,
ஸோ அங்கே என்சோ அப்படின்னு சொல்கிறோம், வாக்கர் சர்க்குலேஷன் சொல்கிறோம்ல, அதே மாதிரி இந்த இடத்துல இந்தியன் ஓஷன் டைபோல் அண்ட் ஈக்வினோ அப்படின்னு சொல்கிறோம். இந்த டேர்ம் ஈக்வினோ அப்படிங்கிற மாதிரி கேள்வி கேட்கலாம், இல்லை ஈக்வினோடைய பாசிட்டிவ் ஃபேஸ், ஈக்வினோட நெகட்டிவ் ஃபேஸ் அப்படின்னு கேட்கலாம். ஈக்வினோட பாசிட்டிவ்னா இந்தியன் ஓஷன் டைபோலோட பாசிட்டிவ் தான், ஈக்வினோட நெகட்டிவ்னா இந்தியன் ஓஷன் டைபோலோட நெகட்டிவ் தான். ஸோ இவ்வளோ தான் இந்தியன் ஓஷன் டைபோல். இப்போ நான் இந்த இந்தியன் ஓஷன் டைபோலுக்குள்ளே போயிட்டு என்டையர் ப்ராசஸும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறதில்ல. வாட் எவர் வி சா வித் ரெஸ்பெக்ட் டு எல் நீனோ, த சேம் ப்ராசஸ் தான், அதே 7 ஸ்டெப் தான், அதே 7 ஸ்டெப் தான் இங்கேயும். ஓகே, பேர் தான் மாறுது. ஓகே, ஆனால் கான்செப்ட் அதே 7 ஸ்டெப் தான். ஓகே, ஸோ அதே வாக்கர் சர்க்குலேஷன், அதே ட்ரேட் வின்ஸ், அதே வீக்கனிங் அப், அதே பைலிங். ஆனால் இது பெசிபிக் ஓஷன் அளவுக்கு இன்டென்சிட்டி இல்லை, ஏன்னா இந்தியன் ஓஷனோட சைஸ் கம்மி அப்படிங்கிறதுனால. ஸோ தட் இஸ் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ இந்தியன் ஓஷன் டைபோல்னா இந்த 2 டயக்ராம் தான். ஓகே, அதே 7 ஸ்டெப், அந்த 7 ஸ்டெப் தான் குரூஷியல். அந்த 7 ஸ்டெப் ஞாபகம் வச்சா ரெண்டுமே முடிஞ்சிடும். ஸோ பாசிட்டிவ் ஃபேஸ் கிரியேட்ஸ் டெம்பரேச்சர் டிஃபரன்ஸ் அக்ராஸ் தி ட்ராபிக்கல் இந்தியன் ஓஷன் வித் கூலர் தென் நார்மல் வாட்டர். அண்ட் ஸோ அதே தான் நம்ம கதை டிஸ்கஸ் பண்ணுறது. நெகட்டிவ் this events is found to be beneficial to the monsoon. So positive phase வந்து beneficial to the monsoon. Negative dipole obstructs the progression of monsoon in India. So இந்த டைம்ல என்ன நடக்குது, பாசிட்டிவ் ஃபேஸ்ல நமக்கு இங்க என்ன நடக்குது, இந்த இடத்துல வார்ம் வாட்டர் இருக்கிறதுனால அரேபியன் சி இஸ் ஹேவிங் மோர் சைக்ளோன்ஸ் தேன் பே ஆஃப் பெங்கால். ஸோ நெகட்டிவ் ஃபேஸ்ல என்ன ஆகுது, பே ஆஃப் பெங்கால் இஸ் ஹேவிங் மோர் சைக்ளோன்ஸ். ஸோ பாசிட்டிவ் ஸ்பேஸில் அரேபியன் சி வில் ஹேவ் மோர் சைக்ளோன். அரேபியன் சி ஹேஸ் மோர் சைக்ளோன் டியூ டு பாசிட்டிவ் ஐஓடி. ஸோ நம்ம இதே மாதிரி சைக்ளோனை வச்சு ஒரு ஃபினாமினன் வந்து நம்ம எல்னினோலையும் பார்த்தோம். ஸோ பாசிட்டிவ் ஐஓடி இருக்கும்போது அரேபியன் சி ஹேஸ் மோர் சைக்ளோன்ஸ் பிகாஸ் ஆஃப் தி வார்ம் வாட்டர் அக்யூமுலேட்டட் ஆஃப் ஆஃப்ரிக்கா. ஓகே, and intense than usual cyclogenesis occurs in Bay of Bengal in negative IOD. Negative IOD இருக்கும்போது தான் Bay of Bengal அதிகமா சைக்ளோன் நடக்கும். இந்த வருஷம் ஆக்சுவலி நெகட்டிவ் ஐஓடி இருக்கு, அதனால தான் பே ஆஃப் பெங்காலையும் we had cyclones. During this period cyclone genesis in Arabian Sea is reduced. So பாசிட்டிவ் ஐஓடி இருந்தா அரேபியன் சீல சைக்ளோன்ஸ் வரும், நெகட்டிவ் ஐஓடி வந்தா பே ஆஃப் பெங்கால சைக்ளோன் வரும். ஸோ பிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் வியூல ஞாபகம் வச்சுக்கோங்க. ஸோ ஐஓடி ஹேஸ் தி பொட்டன்ஷியல் either to strengthen or diminish the effect of El Nino on the Indian rainfall pattern. Despite El Nino year, India may get good rainfall if IOD is positive. ஸோ அங்கே El Nino இருந்து இங்கே ஐஓடி பாசிட்டிவாக இருந்தால் இங்கே நல்லாவே மழை பெய்யும் வாய்ப்பு இருக்குது. ஏன்னா ஐஓடி வந்து மழையை கொடுத்துரும், El Ninoனால வந்து நின்னது அப்படின்னு. ஸோ என்ன லிங்க் அப்படிங்கிறது நீங்கள் கேட்காதீங்க. ஸோ சிம்பிளாக சொல்கிறேன் பாருங்க. ஸோ ஐஓடி உடைய பாசிட்டிவ் ஃபேஸ், ஐஓடி உடைய நெகட்டிவ் ஃபேஸ் ரெண்டுமே இருக்கா. ஸோ இங்கே வந்து மான்சூன் இருக்குது. ஸோ நம்மளுடைய மான்சூன் வந்து இங்கே ஐஓடியோட பாசிட்டிவ் ஃபேஸில் எப்படி இருக்கும், ஐஓடியோட பாசிட்டிவ் ஃபேஸில் இட் வில் பி சர்ப்ளஸ், ஐஓடியோட நெகட்டிவ் ஃபேஸில் இட் வில் பி டெபிசிட். அதே மாதிரி நம்ம மான்சூன் போட்டுக்கலாம், எல் நீனோ பார்த்துக்கலாம், எல் நீனோ லானினா. எல் நீனோவில் இட் வில் பி டெபிசிட், லானினால இட் வில் பி சர்ப்ளஸ். ஓகே, அப்போ இந்த வருஷம் என்ன, இந்த வருஷம் பார்த்தீங்கன்னா லானினா இயர் வித் நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். ஸோ அப்போ லானினால சர்ப்ளஸ் மான்சூன் வரணும், ஆனால் எல்னினோல நெகட்டிவ் ஓஷன் இருக்கிறனால டெபிசிட் மான்சூன் வந்துருக்கணும். பட் நமக்கு என்ன ஆயிடுச்சு, லானினாவோட இம்பாக்ட் அதிகமாக இருந்ததுனால இந்த வாட்டி மான்சூனும் சர்ப்ளஸாக இருந்தது. ஆனால் கொஞ்சம் வந்து டெம்போரலும் ஸ்பேஷியல் டிஃபரன்சஸும் இருந்தது. நான் கூட எடிட்டோரியல்ஸில் கூட டிஸ்கஸ் பண்ணியிருந்தேன், கொஞ்சம் டெம்போரலும் ஸ்பேஷியல் டிஃபரன்சஸ் இருந்தது இந்த வருஷம் மான்சூன். இந்த வருஷம் மான்சூன் வந்து சர்ப்ளஸ் மான்சூன் தான், ஆனால் டைமிங் ஆஃப் தி மான்சூன்ஸில் நிறைய இஷ்யூஸ் இருந்தது. டிஃப்ரெண்ட் ரெயின்ஃபால் ஆஃப் தி மான்சூன்ல இருந்தது. ஸோ பொதுவாக கேஞ்சட்டிக் பெல்ட் பெய்ய வேண்டிய மழைனா கொஞ்சம் சதர்ன் ஷிஃப்ட் ஆகி மத்திய பிரதேசில் பெஞ்சது. ஏன்னா இந்த கன்ஃபியூஷன் தான். இப்போ எல்னினோல இங்கே சர்ப்ளஸ்ன்னு காட்டுது, ஆனால் ஐஓடி நெகட்டிவாக இருக்கிறதுனால டெபிசிட்னு வரணும். அப்போ மான்சூன் வந்து சர்ப்ளஸ் ஆகணுமா டெபிசிட் ஆகணுமானா அவரே கன்ஃபியூஸ் ஆயிட்டாரு அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் கன்ஃபியூஸ்டாக தான் கொஞ்சம் மான்சூன் பெஞ்சது. ஸோ இந்த மாதிரி இவ்வளோ பெரிய ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் இது. இந்த காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன் வச்சுட்டு நம்ம எப்படி வந்து அக்யூரேட்டாக வந்து நம்ம வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியும். ஸோ தட் இஸ் தி காம்ப்ளெக்சிட்டி வித் ரெஸ்பெக்ட் டு தி மான்சூன்ஸ். ஸோ ஆல்ரெடி போன வீடியோலேயே மான்சூனோட காம்ப்ளெக்சிட்டி பார்த்தோம். இந்த வாட்டி பார்த்தீங்கன்னா இன்னும் அதோட இம்பாக்ட் உங்களுக்கு புரியும். ஸோ ப்ரிலிம்ஸில் இது ஒரு ஹார்ட் அண்ட் ஃபாஸ்ட் ரூல் இல்லை, பட் ஹாவ் அன் ஐடியா. எல்னினோ வில் weaken the monsoon, La Nina will intensify the monsoon. Positive Indian Ocean dipole will intensify the monsoon, negative Indian Ocean dipole will weaken the monsoon. அவ்வளவுதான். இது வந்து prelims point of view ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ எல் நீனோக்கும் ஐஓடிக்குள்ள ரிலேஷன்ஷிப் ஏதாவது இருக்கானா அது கிடையாது. ஸோ எல் நீனோ இப்படி இருந்தால் ஐஓடி இப்படி இருக்கும் அப்படின்லாம் சொல்ல முடியாது, எப்படி வேணா இருக்கலாம். அப்போ ஏன் எல் நீனோ இப்படி இருந்தால் ஐஓடி இப்படி இருக்கணும், அது ஏன் வந்து மாறுது, அந்த பேட்டர்ல ஏன் டிஃபரன்ஸ் வருது அப்படின்னா, இவனுங்க ரெண்டு பேர் பாட்டுக்கு இங்கே விளையாடிட்டு இருக்கும்போது மூணாவதான் ஒருத்தன் வந்து சுத்திக்கிட்டு இருக்கான். அவன் பேர் தான் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். ஸோ இப்போ நீங்க வந்து ஒரு தியேட்டர் ஒரு 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 இடத்துக்கு போறீங்க, ஒரு ஸ்டேஜ், இந்த இடத்துல ஒரு ஸ்டேஜ் இருக்கு,
அதாவது ஒரு ஸ்டேஜ் பெரிய ஸ்டேஜ் தான். பெரிய ஸ்டேஜை வந்து நம்ம வந்து 2ஆ டிவைட் பண்ணியிருக்கோம் அப்படின்னு வச்சுக்கலாமே. ஒரு பெரிய ஸ்டேஜ் இருக்கு. அந்த பெரிய ஸ்டேஜை 2ஆ டிவைட் பண்ணிட்டோம். ஸோ இந்த சைடில் இருக்க ஸ்டேஜில் ஒருத்தன் வந்து சைக்கிளில் நின்றுக்கிட்டு இருக்கான், ஒருத்தன் வந்து நின்றுக்கிட்டு இருக்கான். இந்த இருக்கிற ஸ்டேஜில் ஒருத்தன் வந்து சைக்கிளில் நின்றுக்கிட்டு இருக்கான். வெறும்னே நின்றுருக்கான், சைக்கிள் இல்லை, வெறும்னே நின்றுக்கிட்டு இருக்காரு. ஸோ 2 பேருமே ஸ்டேஷனரியாக இருந்து பாட்டு பாடிட்டு இருக்காங்கன்னு வைங்களேன். ஸோ ஆடியோ லான்ச்னு வச்சுக்கோங்க. ஸோ இந்த இடத்துல துணிவு ஆடியோ லான்ச், இந்த இடத்துல வந்து வாரிசு ஆடியோ லான்ச். ஸோ இங்கே விஜய் பேசுறாரு, இங்கே அஜித் பேசுறாரு. சி அப்கோர்ஸ் துணிவு ஆடியோ லான்ச்சுக்கு அஜித் வரமாட்டார் தான். அவர் எங்கே வந்தார் அப்படின்னு கேட்காதீங்க. ஒரு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன், 2 பேரும் பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ இவங்க 2 பேரும் இங்கே ஸ்டேஷனரியாக இருந்து இவங்க வாரிசு ஆடியோ லான்ச்ல இவர் விஜய் வந்து என்ன பண்ணிட்டு இருக்காரு, அவங்க ஃபேன்ஸை வந்து உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. இங்க அஜித் வந்து அவங்க ஃபேன்ஸை உற்சாகப்படுத்திட்டு இருக்காரு. அதனால ஒரு கண்டிஷன் போயிட்டு இருக்கு. இப்போ திடீர்னு என்ன ஆகுது, சைக்கிள் எடுத்துக்கிட்டு ஒருத்தர் வந்து சைக்கிள் எடுத்துக்கிறாரு. நம்ம என்ன பண்ணலாம், கமல்ஹாசன் வச்சுக்கலாம். சைக்கிளில் ஓட்டிக்கிட்டு வராரு. ஸோ கமல்ஹாசன் சைக்கிள் ஓட்டிக்கிட்டு என்ன பண்றாரு, இங்க வந்து ஹி ஸ்டார்டிங் ஃப்ரம் தி வெஸ்ட் அண்ட் திஸ் இஸ் ஈஸ்ட். ஸோ இங்கேருந்து அப்படியே சைக்கிள் ஓட்டிகிட்டே போறாரு. சைக்கிள் ஓட்டிகிட்டே போகும்போது இங்கே பார்த்துட்டு அஜித்தை பார்த்துட்டு ஹாய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. இப்படி போயிட்டு இருக்கும்போது என்ன ஆகுது, இந்த கூட்டத்தில் இருக்கிற ஒரு சில அஜித் ஃபேன்ஸ் எல்லாம் கமலுக்கு சேர்ந்து விசில் அடிக்கிறாங்க திடீர்னு. ஓகே, இப்போ பக்கத்து ஸ்டேஜுக்கு போயிடுறாரு. பக்கத்து ஸ்டேஜுக்கு போயிட்டு திரும்ப வந்து சைக்கிள் ஓட்டிகிட்டே போறாரு. ஹாய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு ஓட்டிகிட்டே போறாரு. போகும்போது இங்கே என்ன ஆகுது, இங்கே விஜய் ஃபேன்ஸ்லேருந்து ஒரு சில கமல் ஃபேன்ஸ்லாம் கமலுக்கு வந்து சவுண்டு கொடுக்குறாங்க. ஓகே, திரும்ப போயிட்டு என்ன பண்ணிடுறாரு, பேக் ஸ்டேஜில் போயிட்டு அப்படியே சுற்றிட்டு திரும்ப வந்து இப்படி வராரு. வந்து ஹாய் அஜித் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு, ஹாய் விஜய் அப்படின்னு சொல்லிட்டு போறாரு. திரும்ப பேக் சைடில் போயிட்டு ஒரு பாட்டிக்கு ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இங்கே இவர் ஸ்டேஷனரி, இவர் ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு, இவர் ஒரு இம்பாக்ட் பண்ணிட்டு இருக்காரு. நடுவில் சம்மந்தமே இல்லாமல் கௌஷிக் வந்து சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்காரு. ஸோ இப்படி வந்து ஒருத்தர் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டே இருக்காரு. ஸோ இதனால இவர் இந்த கிராஸ் பண்ணும்போது இந்த இடத்துல ஒரு சலசலப்பு, இவரு கமல் வந்து விஜய் சைடு கிராஸ் பண்ணும்போது இந்த சைடில் ஒரு சலசலப்பு. உங்களுக்கு புரியுதா? ஸோ பொங்கல் டைமில் வீடியோ போடுறோம். ஸோ துணிவும் வாரிசும் வருது. அதனால வந்து இங்கே வாரிசு, இங்கே துணிவு அப்படிங்கிறதுனால அந்த ரெஃபரன்ஸ் வச்சு நான் நடத்திக்கிட்டு இருக்கேன். ஸோ இதுதான் வந்து நடக்குது. இப்போ சம்மந்தமே இல்லாமல் ஏன் இந்த கதையை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த கதை புரிஞ்சாதான் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் புரியும். ஓகே, இப்போ இங்கே வாரிசு அப்படிங்கிறது தான் வந்து பெசிபிக் ஓஷன், இங்கே துணிவு அப்படிங்கிறதா இந்தியன் ஓஷன். ஸோ இங்கே விஜயை தான் வந்து நம்ம வந்து எல்னினோ அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, அஜித்தை தான் வந்து நம்ம இந்தியன் ஓஷன் டைபோல் அப்படின்னு சொல்கிறோம். உங்களுக்கு புரியுதா? ஸோ பெசிபிக் ஓஷனில் எல்னினோ பாட்டிக்கு ஒரு ஈவெண்ட் இங்கே பண்ணிக்கிட்டு இருக்கு. ஓகே, அதே மாதிரி இந்தியன் ஓஷன் டைபோலில் அது பாட்டிக்கு ஒரு எஃபெக்ட் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கு. ஸோ இதில் வந்து ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ், ஒரு நெகட்டிவ் ஃபேஸ், இதில் ஒரு பாசிட்டிவ் ஃபேஸ், ஒரு நெகட்டிவ் ஃபேஸ், அந்த மாதிரி வந்து அவங்க பாட்டிக்கு 2 பேரும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இப்போ திடீர்னு இந்த மாதிரி ஒரு கான்ஸ்டன்ட் ரொட்டேட், ஒரு கன்வெக்டிவ் சைக்கிள் இன் மோஷன், எல்னினோவும் லானினாவும் அவங்கவுங்க ஓஷனில் மட்டும் நடக்கிற ஒரு விஷயம். எல்னினோங்கிறது பெசிபிக் ஓஷனுக்குள்ளே நடக்குது, இதுக்குள்ள இங்கே ஆசிலேஷன்ஸ் நடக்குது. இந்தியன் ஓஷன் டைபோலுங்கிறது இந்தியன் ஓஷன் நடக்குது, இங்கே இதுக்குள்ளேயே நடக்கிற ஆசிலேஷன்ஸ் தான். ஆனால் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் அப்படிங்கிறது என்ன அப்படின்னா, அந்த மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சென்டர் இருக்குல்ல, இந்த மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் சென்டர் ஆன் தி மூவ் ஈக்குவேட்டோரியல் ரீஜன்ல சைக்கிள் ஓட்டிகிட்டே போனால் எப்படி இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஒரு லோ ப்ரெஷர் வந்து ஒரு ஹை ப்ரெஷர் இப்படி ஜோடியா வந்து என்ன பண்ணுது, இப்படி மூமெண்ட்லேயே இருக்கு. மூமெண்ட்லேயே இந்த லோ ப்ரெஷர் ஹை ப்ரெஷர் இப்படியே வந்து இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்சஸ் உருவாக்குது. அப்படியே பெசிபிக் ஓஷன்ல போயிட்டு இந்த இடத்துல ஒரு டிஸ்டர்பன்சஸ் உருவாக்குது. அப்படியே இங்கே போகுது, அட்லாண்டிக் ஓஷன் வருது. அதான் பேக் ஸ்டேஜ் அட்லாண்டிக் ஓஷன். இந்த அட்லாண்டிக் ஓஷன்ல பெரிய டிஸ்டர்ப் பண்ணுறதுக்கு எதுவும் இல்லை. ஸோ மேடன் ஜூலியன் ஆசிலேஷனோட இம்பாக்ட் அங்கே கம்மியாக இருக்கும். ஸோ அட்லாண்டிக் ஓஷன்ல திரும்ப ஆஃப்ரிக்காவை கிராஸ் பண்ணி திரும்ப இந்தியன் ஓஷனில் வருது, திரும்ப ஒரு இம்பாக்ட் பண்ணுது. ஸோ மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் இஸ் ஆல்சோ சிமிலர் டு எல்னினோ அண்ட் லானினா. இட் இஸ் ஆல்சோ ஹேவிங் அ லோ அண்ட் ஹை, பட் இட் இஸ் ஆன் தி மூமெண்ட். எல்னினோ அண்ட் ENSO and Indian Ocean Dipole are stationary within their own oceans, but Madden Julian oscillation is a atmospheric oceanic convective circulation which is on the move. It is moving. ஸோ அந்த மூமெண்ட்ல இருந்து சுத்திக்கிட்டு இருக்கும். இந்த சர்க்குலேஷன் வந்து பண்ணி முடிக்கிறதுக்குன்னு வைங்களேன், இது வந்து ரஃப்லி வந்து 30 daysல இருந்து 60 days வரைக்கும் எடுக்கும். சம்டைம்ஸ் 30 daysல முடிச்சிடும், சம்டைம்ஸ் 60 daysல முடிக்கும். அப்படியே சுத்திக்கிட்டே இருக்கும். திடீர்னு ஆரம்பிச்சு அது சுத்த ஆரம்பிச்சிடும். சுத்தி என்டையர் ஓஷன்லயும் ஒரு ரவுண்ட் அடிக்குது ஈக்குவேட்டர் மேல. ஸோ இது ஈக்குவேட்டர் மேலே எந்த டைரக்ஷனில் ரவுண்ட் அடிக்குதுன்னா, வெஸ்ட்ல இருந்து ஈஸ்ட் நோக்கி இந்த டைரக்ஷனில் ரவுண்ட் அடிக்குது. ஓகே, இதுதான் வந்து எங்கே நடக்குதுன்னா, நமக்கு வந்து இப்போ ஈக்குவேட்டருக்கு வரும். ஈக்குவேட்டர் ரீஜனில் நமக்கு வந்து இங்கே வந்து ட்ரேட் வின்ஸ் வந்து மர்ஜ் ஆகுதா,
ஸோ இங்கே தான் நமக்கு ஐடிசிஇசட் ஃபார்ம் ஆகுது. இப்படி ட்ரேட் மர்ஜ் ஆன பிறகு ஈக்குவேட்டரில் வந்து சூடான பிறகு தே ஆர் கிரியேட்டிங் அ கன்வெக்டிவ் செல் இந்த ஈக்குவேட்டர். அதனால ஈக்குவேட்டரில் மழை பெய்யும். இந்த இடத்துல பண்ணி தே வில் ரைஸ். ஸோ இந்த ஈக்குவேட்டர் ரீஜனில் இந்த ஐடிசிஇசட் மேலே கான்ஸ்டண்டாக வந்து ஒரு ஈக்விட்டோரியல் வெஸ்டர்லிஸ் அப்படிங்கிற ஒரு காற்று இருக்குது. இதுதான் ஈக்விட்டோரியல் வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் அப்படின்னு கூட சொல்கிறாங்க. இது எதனால் வந்து இப்படி வெஸ்ட் டு ஈஸ்ட் டைரக்ஷனில் போகுதுன்னா ஈக்விட்டோரியல் ரீஜனில் ஒரு வெஸ்டர்லி ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கான். ஸோ வெஸ்ட் டு ஈஸ்ட் போகிற மாதிரி ஒரு ஜெட் ஸ்ட்ரீம் இருக்கும். அந்த ஜெட் ஸ்ட்ரீம் தான் இதை வந்து அப்படியே கூட்டு போகுது சைக்கிளில் அப்படிங்கிற மாதிரி. ஸோ மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் தான் இஸ் தி கமல்ஹாசன் ஹூஸ் ரைடிங் தி சைக்கிள் அண்ட் கிராசிங் போத் தி ஸ்டேஜஸ் அண்ட் டூயிங் தி பர்ஃபார்மன்ஸ். அட்லாண்டிக் ஓஷனில் போகிறப்போ கொஞ்சம் கம்மி பர்ஃபார்மன்ஸ் தான். ஏன்னா பேக் ஸ்டேஜில் யாரும் பெர்ஃபார்ம் பண்ண மாட்டாங்க. ஸ்டேஜுக்கு வந்தால் தான் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க. ஸோ தட் இஸ் தி அனாலஜி. நான் இந்த அனாலஜி சொன்னேன் அப்படின்னா உங்களுக்கு புரியும் அப்படிங்கிறதுனால இந்த அனாலஜி சொல்கிறேன். ஸோ தட் இஸ் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ். உங்களுக்கு புரியுதா? So unlike ENSO, which is stationary, MJO is an ocean atmospheric phenomenon which is eastward moving. Eastward moving na west to east. It is a disturbance of clouds, rainfall, wind pressure that traverses the planet in the tropical equatorial region and returns to the initial starting point in 30 to 60 days on an average. So இதான் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் உடைய டெஃபினேஷன். இது ஏன் உருவாகுது, எதுக்கு உருவாகுது, என்ன நடக்குது அதெல்லாம் தெரியாது. இப்போ கமல்ஹாசனே ஸ்டேஜுக்கு வந்தாருன்னா நமக்கு தெரியாது. அதான் லாஜிக். உங்களுக்கு புரிஞ்சிச்சா? It is an ocean atmospheric phenomenon which affects the weather activities across the globe. World பூரா போய் இம்பாக்ட் பண்ணும். உலக நாயகன்ல அவரு உலகம் பூரா போய் இம்பாக்ட் பண்றாரு. It is traversing phenomenon and most prominent over the Indian and Pacific Oceans. Entire Indian and Pacific Oceanல most prominent-ஆ இருக்கு. Atlantic Oceanல கொஞ்சம் வந்து கம்மியா இருக்கு. So what are the phases of Madden Julian oscillation? So MJO consists of two parts. Strong MJO and so it consists of enhanced convective phase and suppressed convective phase. So MJL என்ன இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா it consists of two circulation. ஒரு லோ ஒரு ஹை, இது ரெண்டு இப்படி அட்டாச் ஆயிருக்கு. இதுதானே கன்வெக்டிவ் சைக்கிள் நம்ம பார்க்குறோம். எல்னினோலையும் இந்த கன்வெக்டிவ் சைக்கிள் பார்க்குறோம். இந்தியன் ஓஷன் டைப்போலையும் இந்த கன்வெக்டிவ் சைக்கிள் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒரு கன்வெக்டிவ் சைக்கிள் இருக்கு. ஸோ ஹை வரும்போது அந்த இடத்துல வந்து ட்ரை ஆகிடும். சன்னியாக இருக்கும், ட்ரை கண்டிஷன்ஸ் இருக்கும். வெட்டு லோ அந்த ஒரு இடத்துக்கு மேலே போச்சுன்னா இது அப்படியே ட்ராவலிங்லேயே இருக்குல்ல. ஃபர்ஸ்ட் வந்து ஒரு இடத்துக்கு ஹை வரும். ஹை வந்த பிறகு அந்த இடம் வந்து சன்னி ஆகிடும், ட்ரை ஆகிடும். இப்போ அது போன பிறகு கொஞ்ச நேரத்தில் வந்து வெட்டு வந்துடும். இந்த வெட்டு வரும்போது என்ன ஆகிடும், அந்த இடத்துல வந்து பயங்கரமான மழை பெய்யும். இந்த மாதிரி வந்து குமுலோ நிம்பஸ் கிளவுட் ஃபார்ம் ஆகி மழை பெய்யும். ஸோ அது அப்படியே போன பிறகு திரும்ப ட்ரை ஆகிடும், நார்மல் ஆகிடும். ஸோ திரும்ப ஒரு ரவுண்டு முடிச்சுட்டு திரும்ப வரும்போது ஃபர்ஸ்ட் ஹை வரும். ஹை வரும்போது திரும்ப வந்து ட்ரையாக இருக்கும், அப்புறம் வரும். இந்த மாதிரி வந்து ஒரு கன்வெக்டிவ் சைக்கிள் ஆன் தி மோஷன். இது வந்து ஒரு சைடு லோ ஒரு சைடு ஹை, பட் இட் இஸ் இன் தி மூவ்மெண்ட். ஸோ அந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட்ல இருக்கிறது தான் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். ஸோ மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் கேட்டால் இந்த டயக்ராம் வந்து நீங்கள் போட்டுக்கலாம். ஸோ மேடன் ஜூலியன் ஆசிலேஷன்ஸ் வந்து பிக்டோகிராஃபிக்காக காட்டுறதுக்குன்னே நான் வந்து ஒரு ஜிஃப் காட்டுறேன். அந்த ஜிஃப் பாருங்க, இதுதான் அந்த ஜிஃப். ஸோ இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே வந்து யூ ஆர் ஹேவிங் இந்தியா. ஸோ ஹியர் யூ ஆர் ஹேவிங் இந்தியா. ஓகே, இங்கே வந்து ஆஸ்திரேலியா இருக்குது, இங்கே வந்து சவுத் அமெரிக்கா இருக்குது, இங்கே நார்த் அமெரிக்கா இருக்குது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இதுதான் வந்து ஹாட் ஃபேஸ். இந்த ஹாட் ஃபேஸ்க்கு ஃபர்ஸ்ட் வந்து ட்ரை ஃபேஸ் வருதா, ப்ரௌன் வந்து ட்ரை ஃபேஸு. அது போன பிறகு ஒரு வெட் ஃபேஸ் வருது. திரும்ப அது போன பிறகு இந்த இடத்துல வந்து ட்ரை ஃபேஸ் வருதா, ட்ரை ஃபேஸ் போன பிறகு திரும்ப வந்து ஒரு வெட் ஃபேஸ் வருது. இந்த மாதிரி ஆல்டர்னேட்டிவ் ஹைலோ அப்படிங்கிறது ஆன் தி மூவ்மெண்ட்லேயே இருக்குது. அது அப்படியே மூவ்மெண்ட் ஆகிட்டே போகுது. ஸோ ஆன் தி மூவில் இப்படி ரொட்டேட் அடிச்சுக்கிட்டே இருக்கிறத தான் வந்து நம்ம எம்ஜிஓ அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இவர் பாட்டிக்கு வந்து ரொட்டேஷன்லேயே இருப்பார். அதனால தான் வந்து சைக்கிள் ஓட்டிட்டு வராரு அப்படின்னு சொன்னேன். கிளியரா? இட் இஸ் an ஸோ இதில் வந்து என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ் அப்படின்னா இதுதான் என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ். ஸோ என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ்னா இந்த வெட் ரீஜன், சப்ரஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ்னா இந்த ட்ரை ரீஜன். ஓகே, அதான் என்ஹான்ஸ்டு சப்ரஸ்டு. It is an entire dipole structure that moves from west to east in the tropics, causing cloudiness, rainfall, and even storminess. Okay. So இதான் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன். ஸோ இந்த மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் வந்து என்ன பண்ணுது, குறுக்க இந்த கௌஷிக் வந்தா அப்படிங்கிற மாதிரி வந்து இந்தியன் ஓஷன் டைப்போலையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுது, எல்னினோவையும் கன்ஃபியூஸ் பண்ணி விடுது. ஸோ இப்படி ஒரு சைடில் எல்னினோ, இன்னொரு சைடில் இந்தியன் ஓஷன் டைப்போல், இதில் போதாத பிறகு இந்த நடுவில் இந்த கௌஷிக் மாதிரி எம்ஜிஓவும் வந்து என்டையர் கிளைமேட்டிக் பேட்டர்னையும் கன்ஃபியூஸ் பண்ணி விட்டுட்டு நமக்கு மான்சூன் சர்ப்ளஸா டெபிசிட்டா எவ்வளோ மழை பெய்யும் அதெல்லாம் மெஷர் பண்ணுறதே வந்து ஒரு காம்ப்ளிகேட்டடாக பண்ணிடுச்சு. ஸோ இப்போ நீங்கள் வந்து மற்ற நாடுகளெல்லாம் பார்த்தீங்கன்னா அக்யூரேட்டாக உங்களால் வெதரை வந்து ப்ரெடிக்ட் பண்ண முடியுது. பட் இந்தியா மாதிரியான ரீஜனில் ஏன் ப்ரெடிக்ட் பண்ண முடியல அப்படின்னா பிகாஸ் ஆஃப் திஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபினாமினன். ஸோ இந்தியன் ஓஷன் டைப்போல், எல் நினோ, எம்ஜேஓ ஆர் ஆல் தி ஓஷியானிக் அட்மாஸ்பியரிக் ஃபினாமினா which affects the weather on the large scale. But IOD only pertains to the Indian oceans.
But the other two affects the entire world. Of course, El Nino impact entire world இருக்கு. But El Nino is stable in the Pacific Ocean. அதோட impact தான் world wide இருக்கு. ஆனா MJ வந்து மூவ்மெண்ட்லயே இருக்காரு. IOD and El Nino remain over the respective portions, while MJO is a traversing phenomenon. So இதான் prelims ல கேட்பாங்க. IOD and El Nino are situated only in their particular ocean, but MJO travels through all the three oceans. When it is over the Indian Ocean during the monsoon season, ஸோ அதனால தான் அவர் உலக நாயகன் சொல்றேன். ஏன்னா உலக நாயகன் எல்லா ரவுண்ட்லையும் போய் அடிக்கிறாரு. When it is moving over the Indian Ocean during the monsoon season, it brings good rainfall over the Indian subcontinent. ஸோ அந்த ரெயின்ஃபால் ஃபேஸ் இருக்குல்ல, அந்த என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ், சப்ரஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ் இருக்குல்ல, அதில் என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ் நமக்கு வந்து இந்தியன் ஓஷனில் கிராஸ் ஆகிறப்போ நமக்கு நல்ல மழை பெய்யுது. மான்சூன் டைமில் வரும்போது நமக்கு நல்ல மான்சூன் வருது. when the Indian Ocean during monsoon it brings good rainfall. On the other hand, லாங்கர் சைக்கிள் மான்சூனில் அது பெசிபிக்கில் போன பிறகு இங்கே வந்து நமக்கு வந்து மழை வந்து இட் இஸ் அஃபெக்டிங். ஸோ எப்படி அப்படின்னா ரெண்டு ஃபினாமினன் வந்து எம்ஜிஓட லிங்க் பண்ணலாம். நம்பர் 1, எம்ஜேஓ வந்து ஷார்ட்டாக இருந்தது அப்படின்னா மான்சூன் இஸ் குட். ஓகே, அதே மாதிரி எம்ஜேஓ வந்து எம்ஜேஓடைய கன்வெக்டிவ் ஃபேஸ் இந்தியா மேலே வந்தா மான்சூன் இஸ் குட். ஓகே, அதே எம்ஜிஓ வந்து ஷார்ட்னா வந்து 30 daysல 30 நாளில் முடிஞ்சிச்சுன்னா, நம்ம சொன்னால் 30லேருந்து 60 நாள் வரைக்கும் அது போகணும் ஒரு ரொட்டேஷனுக்கு. அது வந்து லாங் டியூரேஷனில் இருக்கு, 40 நாள் ஆகுது, 50 நாள் ஆகுது, 60 நாள் ஆகுது அப்படின்னா மான்சூன் இஸ் வீக். அதே மாதிரி அந்த கன்வெக்டிவ் ஃபேஸ் வந்து பெசிபிக் மேலே போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அது நம்ம ஓஷன் மேலே இருந்தால் நமக்கு பாசிட்டிவ், அதுவே பெசிபிக் மேலே போயிடுச்சுன்னா வீக். ஸோ இதான் வந்து ரிலேஷன்ஷிப் பிட்வீன் தி எம்ஜேஓ அண்ட் மான்சூன். ஸோ ப்ரிலிம்ஸ் பாயிண்ட் ஆஃப் ஞாபகம் வச்சுக்கோங்க. எம்ஜேஓ வந்து ஷார்ட் டியூரேஷன் எம்ஜிஓ 30 days எம்ஜிஓவாக இருந்தால் மான்சூன் இஸ் குட். அதே மாதிரி அந்த கன்வெக்டிவ் ஃபேஸ், அதாவது நமக்கு இந்த என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ் வந்து இந்தியா மேலே இருக்கிறப்போ குட் மான்சூன். அதே எம்ஜேஓ வந்து லாங் டியூரேஷனாக இருந்துச்சு அப்படின்னா வி ஆர் ஹேவிங் வீக் மான்சூன். அதே எம்ஜேஓடைய என்ஹான்ஸ்டு கன்வெக்டிவ் ஃபேஸ் வந்து பெசிபிக் ஓஷன் கிட்ட போயிடுச்சுனாலும் வி ஆர் ஹேவிங் தி வீக் மான்சூன். ஸோ அதோடைய பொசிஷனை பொறுத்து கரெக்டாக மான்சூன் டைமில் இது வந்துருச்சுன்னா இது வந்து டிஸ்டர்ப் பண்ணுது. இஃப் இட் இஸ் 30 days we are having good rainfall. If it is 40 days or more, it is not it is leading to dry monsoon. Shorter the cycle of MJO, better the Indian monsoon. Okay, presence of MJO over the Pacific Ocean along with the El Nino is detrimental to monsoon. So monsoon affect பண்ணுது அது Pacific Ocean போயிடுச்சுன்னா. ஸோ அதான் வந்து MJO ஓட கண்டிஷன். ஸோ ஐ ஹோப் யூ அண்டர்ஸ்டுட் ஆல் தி 3. ஓகே, ஸோ இதை வந்து சிம்பிளாக புரிஞ்சுக்கோங்க. கன்வெக்டிவ் பேட்டர்ன் பசிபிக் ஓஷனில் இருக்கிறதுக்கு பேர் எம்சோ, எல் நினோ லா நினா, சதர்ன் ஆசிலேஷன். அதே கன்வெக்டிவ் பேட்டர்ன் இந்தியன் ஓஷனில், ஓஷன் அட்மாஸ்பரிக் கன்வெக்டிவ் பேட்டர்ன் இந்தியன் ஓஷனில் நடக்கிறதுக்கு பேர் பாசிட்டிவ் நெகட்டிவ் இந்தியன் ஓஷன் டைபோல். ஓகே, ஈக்வினோ அப்படிங்கிறது சொல்கிறோம். இது ரெண்டும் வந்து அந்தந்த ஓஷனில் நடக்கிற ஒரு ஃபினாமினன். இதே மாதிரியான ஒரு கன்வெக்டிவ் சைக்கிள் தான் வந்து மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் எம்ஜேஓவும், பட் இட் இஸ் ஆன் தி மூவ். அதுக்காக தான் அந்த விஜய் அஜித் வச்சு சொன்னேன். ஸோ அந்த எக்ஸாம்பிள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு புரிஞ்சிடும் ஞாபகம் வச்சுக்கிறதுக்கு. ஸோ இதான் வந்து 3 இம்பார்ட்டன்ட் குளோபல் ஓஷியானிக் அட்மாஸ்பேரிக் கன்வெக்டிவ் ஃபினாமினன். ஓஷனோ அட்மாஸ்பேரிக் கன்வெக்டிவ் ஃபினாமினன்னா ஓஷனும் சம்மந்தப்பட்டிருக்கு, அட்மாஸ்பியரும் சம்மந்தப்பட்டிருக்கு. ஏன்னா இல்லை ஓஷன் கரண்ட்டும் சம்மந்தப்பட்டிருக்கு, அட்மாஸ்பியரும் சம்மந்தப்பட்டிருக்கு, ரெண்டுத்தோட இம்பாக்டும். ஸோ நீங்கள் எல்னினோ பற்றி பேசுகிறப்போ பெருவியன் கரண்ட், ஆஸ்திரேலியன் கரண்ட், ஈக்குட்டோரியல் கரண்ட், கவுண்டர் ஈக்குட்டோரியல் கரண்ட் எல்லாமே எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ஸோ ஈக்குட்டோரியல் கரண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் பெசிபிக் வார்ம் வாட்டர் பூல் வருது. கவுண்டர் ஈக்குட்டோரியல் கரண்ட் வீக்கன் அப் ஆகி கவுண்டர் ஈக்குட்டோரியல் கரண்ட் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால தான் நமக்கு என்ன கிடைக்குது, வி ஆர் கெட்டிங் தி எல் நினோ கண்டிஷன். ஸோ அதே மாதிரி வந்து இந்தியன் ஓஷன்லையுமே வந்து அந்த ஈக்குட்டோரியல் கரண்ட், கவுண்டர் ஈக்குட்டோரியல் கரண்ட் அண்ட் வெஸ்டர்ன் ஆஸ்திரேலியன் கரண்ட்டும் நமக்கு ஆகுலாஸ் கரண்டோடைய ரோலும் வந்து இட் இஸ் பிளேயிங் அ மேஜர் ரோல். சோமாலியன் கரண்ட் இவங்களோட ரோலும் வந்து இந்தியன் ஓஷன் டைபோல்லையும் ஒரு ரோல் பிளே பண்ணுது. ஸோ ஜஸ்ட் ரிமெம்பர், ஸ்டடி தோஸ் 7 steps. தட் 7 step இஸ் காமன் டு போத். ஓகே, அந்த 7 step ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் வந்து ஐ ஆட் தி நோட்ஸ் ஆல்சோ, பட் ஐ டேக்கன் தி நோட்ஸ் ஒன்லி ஃப்ரம் இதுன்னு தான் வச்சுக்கோங்க, PMFIS தான் எடுத்திருக்கேன். பட் இருந்தாலும் அதில் ஆட் தி PMFIS அண்ட் மேடன் ஜூலியன் ஆசிலேஷன் நோட்ஸ் வந்து நான் திருஷ்டியிலேருந்து தான் எடுத்து போட்டிருக்கேன். நோட்ஸுங்கிறது திருஷ்டியிலேருந்து தான் எடுத்து போட்டேன். கான்செப்டோடைய டயக்ராம் வந்து நான் வந்து சம் வெப்சைட்லேருந்து எடுத்து போட்டேன். ஓகே, ஸோ வேணும்னா ஐ ஆல்சோ ஆட் தி PDF இன் தி நோட்ஸ். ஸோ திஸ் இஸ் எல் நினோ, லா நினா அண்ட் MJO. ஸோ ஐ ட்ரை டு எக்ஸ்பிளைன் இட். ஸோ கான்செப்டை புரிஞ்சுக்கோங்க, மக்கப் பண்ணாதீங்க. கான்செப்டை புரிஞ்சுக்கிட்டு
ஸ்டெப்ஸ் ஞாபகம் வச்சுக்கோங்க, டயக்ராம் ரெடி பண்ணிக்கோங்க, எதை கேட்டாலும் எழுதிடலாம். ஸோ தட்ஸ் இட் வித் எல் நீனோ அண்ட் லானினா. ஸோ வித் திஸ் வி ஹவ் கம்ப்ளீட்டட் தி கிளைமேட்டாலஜி சீரீஸ். ஸோ கூடிய சீக்கிரம் வந்து ஐம் ஆல்சோ பிளானிங் டு கோ பேக் டு எக்கனாமிக்ஸ்ல ஒரு சில ஃபியூ டாபிக்ஸ் கேட்டிருந்தீங்க, அதுவும் நடத்தலான்னு இருக்கேன். ஸோ வர வாரத்தில் எப்படி போகுதுங்கிறது பார்ப்போம். ஸோ இஃப் ஹேவிங் எனி டவுட்ஸ் போஸ்ட் இன் தி கமெண்ட் செக்ஷன். வில் மீட் நெக்ஸ்ட் வீக். பை பை.